ஹாய் ஆர்மீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக் குக் மூவி. ஆர்மீஸ், யூஸ் யோர் ஹெட்ஃபோன். மூவி நேம் மை சைக்கோ பாய் ஃப்ரெண்ட் சீசன் 2. ஆர்மீஸ், ஃபஸ்ட்டு சீசன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த சீசன் புரியும். போன பார்ட்டில் 4 பேரும் சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது ட்ராய் ஒரு நியூஸ் வச்சுருப்பாரு. அதில் யாரோ கொலை பண்ணிட்டாங்க, இந்த ஃபாரஸ்ட்குள்ளே இப்படி போட்டுட்டாங்க, கொலை பண்ணி நியூஸ் வந்திருக்கும். ஷாக்கில் ஜேகேவை பார்த்துருப்பாங்க. ஆர்மீஸ், வாங்க இப்போ நம்ம மை சைக்கோ பாய் ஃப்ரெண்ட் சீசன் 2 எஃப்எஃப்குள்ளே போவோம். ஜேகே பார்த்து, ஜேகே, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னடா சொல்லு. நான் தனியாக உன்கிட்ட பேசணும். என்ன தனியாக? அதான் சொன்னேனே, தனியாக உன்கிட்ட பேசணும். என்னாச்சு வின் சாய் கேட்குறாங்க. இல்லை, நான் அவன்கிட்ட ஒன்று தனியாக பேசணும், நான் சொல்லிட்டு வந்துடுறேன்டா. ஜேசியோங் சாய்கிட்ட, ஏய் நீ பேசாமல் இருடா, அவங்க 2 பேரும் கப்பலில் பேசிக்கிட்டோம், உனக்கு என்னன்னு கேட்குறாங்க. இல்லைடா, தனியான்னு சொன்னேன், அதான் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமான்னு கேட்டேன். அப்படிலாம் இல்லை, நாங்கள் 2 பேரும் பேசிகிட்ருக்கோம், நீங்கள் அது வரைக்கும் இங்கே சாப்பிட்டுட்ருங்க. சரிடான்னு சொல்லி 2 பேர் டிவி பார்த்துட்ருக்காங்க. தென் ஜேகேவும் மேலே ரூமில் இருக்காங்க. ஜேகேவி பக்கத்தில் வந்து, என்னடா என்னை எதுக்கு தனியாக இப்போ கூப்பிட்ட? உனக்கு ஹக் இல்லைனா கேஸ் ஏதாவது வேணுமா என்ன? ஜேகேவை தள்ளிவிட்டு, ஜேகே இப்போ நான் உன்னை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு தெரியும், அதுவும் தனியாக. எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தேன் எனக்கு ஒன்றுமே புரியல, நீயே சொல்லு. எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லுவி, ஏன் இப்படி சைலண்ட்டாகவே இருக்க? நீ தானே அவனை கொன்ன. என்ன நான் கொன்னேனா? என்ன பேசுகிற நீ? அதான் நம்ம நியூஸில் பார்த்தேமே, நீ என்கிட்ட போய் சொல்லாத, உண்மையை மட்டும் சொல்லு. நீ என்ன உண்மையாக தானே லவ் பண்ணுற? இதில் என்ன டவுட்டுன்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. அப்போது என்கிட்ட உண்மையை சொல்லு, நீ மறைக்காத. ஓ, நான் தான் அவனை கொலை பண்ணேன் நீ நினைக்கிறியா? ஆமாம், இதுக்கு முன்னாடி ஒரு 2 பேரை கூட நீ தானே கொலை பண்ண. நீ என்ன உண்மையாகவே லவ் பண்ணுறியா இல்லை நீ சந்தேகப்படுறியா? நீ எதுக்கு இப்போ இங்கே இருக்க? எதுக்கு என்னைய லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. நான் ஒன்றும் நடிக்கலை, உன்னைய உண்மையாக தான் லவ் பண்ணேன். நீ முன்னாடி கொலை பண்ண 2 பேரையும் சரி, உன்கிட்ட இனிமேல் நீ கொலை பண்ண மாட்ட, உன்னை எப்படியாவது திருத்திடலாம் தான் நான் உன் கூட இருந்தேன். ஆனால் நீ திருந்துற மாதிரி இல்லை, எனக்கு உன் கூட இருக்க பயமாக இருக்குது ஜேகே, நீ உண்மையாக சொல்லு. ஜேகே வேகமாக கத்துறாரு. அப்படி பயந்து யாரும் என் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ என்ன உண்மையாலுமே லவ் பண்ணியிருந்தா இப்படி இருந்திருக்க மாட்டேன், தயவு செஞ்சு இங்கேருந்து போ. வீணுக்கு வேகமாக கத்துறாரு. வீக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நீ உண்மையை சொல்லு, நான் உன் கூடவே இருக்கேன். அப்படி உண்மையை சொல்லி தான் நீ என் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, இங்கேருந்து போன்னு சொல்லி வேகமாக கத்துறாங்க. மறுபடி கீழே இருக்க 2 பேரும், ஐயோ என்னாச்சு ஜேகே கத்துறான்னு சொல்லி மேலே வந்து பார்க்குறாங்க. சியாங் ஜேகேயை பார்த்து, என்னாச்சு ஜேகே, ஏன் இப்படி கத்துறேன்னு கேட்குறாங்க. அது உனக்கு தேவையில்லாத விஷயம், இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் போகணும்? நீ சம்மந்தமே இல்லாமல் ஏன் இப்படி கோவப்படுற? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கேருந்து போங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தீங்கன்னா நான் ஏதாவது திட்டிடுவேன், தயவு செஞ்சு இங்கேருந்து போங்கன்னு சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. இங்கே இருக்கட்டும்ல. இல்லை, அவனையும் சேர்த்து தான். தயவு செஞ்சு உன்னோட பேக் எந்த திங்ஸ் இருக்கோ எடுத்து இங்கேருந்து போயிரு, என்னை தனியாக விடு, இனிமேல் நீங்கள் வந்துடாத. மற்ற 2 பேரும் வெளியே போயிடுறாங்க. மறுபடியும் உள்ளே போய் ஜேகே கையை பிடிச்சி கெஞ்சுறாரு. ப்ளீஸ் ஜேகே, நீ உண்மையை சொல்லு, நீ என்ன பண்ணாலும் சரி, நீ கொலையே பண்ணியிருந்தாலும் சரி, நான் உன் கூட தான் இருப்பேன். ஓ, உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துடுச்சா? நான் கொலை பண்ணுவேன்ச்சா? ஆமாம், நான் தான் கொலை பண்ணேன். நீ இங்கே இருந்தீன்னா உன்னையும் நான் கொலை பண்ணிடுவேன், இங்கேருந்து போ. மறுபடியும் ஜேகே பக்கத்தில் போய் கையை டச் பண்ண போகிறாரு. தயவு செஞ்சு இங்கேருந்து போவி, நீ இருந்தனா நைஃப் எடுத்து நான் என்னவே குத்திப்பேன், பரவாயில்லையா? ஜேகே அப்படி சொல்லவும் ரொம்ப கஷ்டமாயி அந்த இடத்த விட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் மெதுவாக நடந்து வந்துட்டுருக்காரு. நான் அவனை வேறு விதமாக ஹேண்டில் பண்ணியிருக்கணுமோ, இல்லை இது ஏன் தப்பா? அவன் உண்மையாலுமே அதை பண்ணலைன்னா நான் தான் பெரிய தப்பு பண்ணதாக அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணுறது? அவன்கிட்ட நான் எப்படியாவது பேசணும். அவனை விட்டு என்னால் போகவும் முடியாது, அவங்க அம்மாவுக்கு ப்ராமிஸ் வேறு பண்ணியிருக்கேன். ஜேகே கூட முன்னாடி இருந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு பேக்கில் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வெளியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்காரு. ஜேகே மேலே இருந்து ஜன்னல் வழியாக ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணி போகிறத பார்த்துட்ருக்காங்க. போகாத, இங்கேயே இருன்னு ஜேகே சொல்கிறாங்க. ஆனால் வெளியே சொல்ல முடியல. அங்கேருந்து போகவே மனசு வரல. திரும்பி வீட்டை பார்த்துட்டு போகிறாங்க. தென் ஜேகே ரூமை பார்க்குறாங்க. பார்க்கவும் ஜேகே ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறாங்க. புரியுது, ஜேகேவை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், அவன்கிட்ட நான் கொஞ்சம் சாஃப்டாக கேட்டிருந்துருக்கணும், ஏன் தப்பு தான் சொல்லி அந்த இடத்த விட்டு போகிறாங்க. ஜேகேவோட மாம் ஃபோன் பண்ணுறாங்க.
என்னப்பா எப்படி போகுது லைஃப்லாம் காலேஜ்லான்னு கேட்குறாங்க. ஆண்டி நல்லா தான் போகுது, நான் அவன் கூட தான் இருக்கேன், அவன் மேலே தூங்குறான்னு சொல்லி பொய் சொல்கிறாரு. சரிப்பா நீ அவனை நல்லபடியாக பார்த்துக்கோ, அவனை தனியாக விட்டுறாதன்னு சொல்கிறாங்க. ஆண்டி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. போனதுக்கப்புறம் ஜேகே மேலே ரூமில் இருந்து கீழே வராரு. கூட இருந்த எல்லா பிளேஸையும் சுற்றி பார்த்துட்டு வியோட ஞாபகமாகவே ஜேகேக்கு வருது. ஃபோனை எடுத்து வச்சுட்டு, நான் அவனுக்கு கால் பண்ணட்டுமா வேணாமா, திரும்பி கூப்பிடட்டுமா வேணாமா, இல்லை அவன் பண்ணது தப்பு, அவன் என்கிட்ட அப்படி நடந்திருக்கக்கூடாது, என்னை பற்றி புரிஞ்சிருந்துருக்கணும், அட்லீஸ்ட் கேட்டிருந்துருக்கணும், இவன் என்னை பார்த்து பயப்படுறான், பயப்படுற ஒருத்தரை நான் இப்படி பக்கத்தில் வச்சுக்க முடியும், அது கம்பல் பண்ணுறதுக்கு நான் பண்ணது சரிதான், அவன் என் கூட இருந்தால் நல்லா இருக்க மாட்டான், இதே வெளியே போனால் அவனுக்கு இன்னும் நிறைய லைஃப்லாம் கிடைக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அவன் சந்தோஷமாக இருக்கட்டும், எனக்கு அது போதும்னு சொல்லி ஜேகே அவள் கூட இருந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு போய் ரூமில் படுத்துடுறாங்க. திரும்பி ஹாஸ்டலுக்கே போகிறாங்க. வார்டன் பார்த்து, என்னப்பா நீ திரும்ப இங்கே வந்துட்ட? ஆமாம், இனி நான் இங்கே தான் இருக்க போகிறேன் வார்டன் சொல்லி கீ வாங்கிட்டு ரூமுக்கு போகிறாங்க. தென் பேகெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஜேகேவும் சேர்ந்து எடுத்த ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அழுகிறாங்க பயங்கரமாக. கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு, நான் ஜேகேவை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் போல், அதான் என்னால் முடியல, என் கண்ணிலேருந்து இவ்வளோ தண்ணி வந்துடுது, என்னால் ஏன் எதையுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, ஜேகே ஐ மிஸ் யூ. நைட்டு ஜேகே ஒரு மெடிக்கல் ஷாப் போகிறாங்க. நிறையா டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு காரில் ட்ரைவ் பண்ணி ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வீடு இருக்குது. அந்த வீட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு கூப்பிட்றாங்க. அங்கேருந்து ஒரு பெரிய அண்ணா வராங்க. அண்ணா எப்படி இருக்கீங்கன்னு ஜேகே கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணா, இந்தாங்க டேப்லெட்ஸ், நான் நீங்கள் சொன்ன மாதிரியே வாங்கிட்டு வந்துட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா என்னை பார்த்துக்கிறதுக்கு. என்னையும் சரி நான் போயிட்டு வரேண்ணா, நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வெளியே வந்துடுறாரு. மறுபடியும் ஜேகேக்கு ஞாபகம் வருது. தென் வியோட ஹாஸ்டலுக்கு போகிறாரு. அதுவும் உள்ள போல் வெளியவே நின்றுட்டு வியோட ரூமையே பார்த்துட்ருக்காரு. இன்னும் தூங்கவே இல்லை. அந்த சைடு நடந்துட்டுருக்காங்க. அதை ஜேகே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்காங்க. ஜேகே அந்த சைட்லேருந்து போகிறத ஹாஸ்டல் வார்டன் பார்த்துட்றாங்க. இங்கே என்னப்பா ஜேகே பண்ணுற? ஒன்றும் இல்லை, நான் பார்க்கலான்னு வந்தேன், ஆனால் அவன் சரி நைட் ஆகிடுச்சு, அவன் தூங்கட்டும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிடுறாரு. தென் வார்டன் வியோட ரூமுக்கு போகிறாங்க. என்ன வார்டன் இந்த டைமில் நீங்கள் வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். சொல்லுங்கள். ஹாஸ்டல் நான் இன்றைக்கி ஒரு பையனை பார்த்தேன், உன்னோட ரூமுக்கு வெளியே நின்று உன்னவே பார்த்துட்ருந்தான். என்ன சொல்கிறீங்க வார்டன்? யார்? சியோங்க சொல்கிறீங்களா இல்லை ஜாயா சொல்கிறீங்களா? இல்லைப்பா, அவனுங்க 2 பேர்த்தையும் எனக்கு நல்லா தெரியும். இன்னொரு பையன் ஃபஸ்ட் டைம் உன்னைய கூட்டிகிட்டு போனால இங்கேருந்து அவன் வீட்டுக்கு கூட, அதான் நீ கூட வீட்டில் ஸ்டே பண்ணுறேன்னு சொன்னியே, அந்த பையன்தான். என்னது ஜேகேவா? ஆமாப்பா, அந்த பையன்தான். அவன் எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள். இல்லைப்பா, அவன் ரூமுக்கு பின்னாடி இருக்க அந்த சைடு நின்று பார்த்துட்ருந்தான். வேக வேகமாக உள்ளே ஓடி போய் பார்க்குறாங்க. பட் அங்கே ஜேகே இல்லை. எங்கே போனான் ஜேகேன்னு சொல்லி மறுபடியும் வார்டன் கிட்டே வந்து கேட்குறாங்க. இல்லைப்பா, அவன் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ போய் உள்ளே பார்த்துட்ட, அவன் முன்னாடியே போயிட்டான், எதுவுமே சொல்லாமல் போயிட்டான். எப்போ வந்தான், எப்போ போனான், எவ்வளோ நேரம் இருந்திருப்பான்? அவன் ஒரு அரை மணி நேரமாக நின்றுருப்பான்ப்பா. நான் ஃபஸ்ட்டு நம்ம ஹாஸ்டல் பையன்தான் நினச்சி அவனை விட்டுட்டேன். அப்புறம் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கவும் போய் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவன்னு. வார்டன், நான் இப்போது வெளியே போகணும், ஆனால் டைம் ஆகிடுச்சுப்பா, இதுக்கு மேலே யாரும் வெளியே போகக்கூடாது, ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் இந்த ஹெல்ப் பண்ணுங்கள், நான் போயிட்டு உடனே வந்துடுவேன், அண்ட் உங்களுக்கு அடிக்கடி கால் பண்ணி சொல்கிறேன், இங்கே வந்ததும் சொல்கிறேன், ப்ளீஸ் எனக்கு இந்த ஒரு ½ அன் ஹவர் மட்டும் டைம் கொடுங்க. சரிப்பா, நீ போயிட்டு சீக்கிரம் வந்துடு. வெளியே வந்து ஜேகேவை ஃபுல்லாக தொலைவிட்டுருக்காங்க. வெளியே எங்கேயுமே இல்லை. அவன் நடக்கவும் போயிருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சில் உட்காடுறாங்க. உட்காந்து பயங்கரமாக அழுகிறாங்க. அழுகிறத ஜேகே மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. பேசணும்னு தோணுது, ஆனால் முடியல. இவனை இப்படியே விட்டுருவோம், இவன் இப்படியா அழுது நம்மளை மறந்துடுவான், இனி நம்ம இவனை பார்க்கவும் வேணாம் பேசவும் வேணான்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க ஜேகே. நெக்ஸ்ட் டே மார்னிங் மார்னிங் வேகமாக கிளம்பி நம்ம இன்றைக்கி எப்படியாவது ஜேகேவை பார்க்கணும், அவன்கிட்ட பேசணும்னு சொல்லி சீக்கிரமே போய் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்காங்க. அதுவும் ஜேகேக்கு பிளேஸ் விட்டு.
நெக்ஸ்ட்டு சியோங் கிளாஸ் ரூமுக்கு வராரு. என்ன வி இன்னைக்கு நீ சீக்கிரமே வந்துட்ட? ஆமாம், நான் சீக்கிரம் வந்துட்டேன். ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், நீயும் ஜேகேவும் ஒன்றா தானே வருவீங்க. இன்றைக்கி எங்கே ஜேகேவை காணோம்? நேற்று எதுவும் ப்ராப்ளமா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் ஏன் எங்களுக்குள்ள ஏன் சண்டை வரப்போகுது? நான் சண்டையானே சொல்லலையே. என்னாச்சு வி, உண்மையை சொல்லு. ஒன்றும் இல்லை சியோங். சரி, நான் இங்கே உட்காடுறேன் அப்படின்னு சொல்லி ஜேகே உட்கார போகிறாங்க. ஹே, நீ எங்கே உட்காராதா, இந்த சைடு வந்து உட்காரு. நீ இனி ஜேகே பக்கத்தில் உட்காரக்கூடாது, நான் தான் உட்காருவேன். அது அவனோட பிளேஸ். சரிப்பா, நான் எங்கிட்டே வந்து உட்காரேன்னு சொல்லி வி பக்கத்தில் போய் இந்த சைடு உட்காடுறாங்க. கிளாஸில் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஜேகே மட்டும் காணோம். ஒவ்வொருத்தர் வரும்போதும் வி ஏஞ்சி பார்க்குறாரு, ஜேகே தான் வந்துட்டாரா இல்லையான்னு. டக்குன்னு சியோங் ஜேகேக்கு கால் பண்ணி, நீ எங்கடா இருக்க? நான் இன்னைக்கு வந்தால் தான் வருவேன்னு சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. சியோங் வி கிட்ட சொல்கிறாங்க, இன்னைக்கு ஜேகே வந்தால் தான் வருவானா, இல்லைனா வரமாட்டான். அவ்வளோ பிரைட்டாக இருந்த வியோட ஃபேஸ் அப்படியே ரொம்ப சேட் ஆகிடுச்சு. ஏன்டா, உனக்கு என்ன தான் ஆச்சு? உங்களுக்கு என்ன தான் ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீ கிளாஸை கவனிடான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சார் வராரு. சார் பின்னாடியே ஜேகேவும் வராங்க. ஜேகே வந்து வி பக்கத்தில் உட்காருவாங்கன்னு நினச்சிட்டு வி பிளேஸ் விட்டு உட்காந்துருக்காரு. ஆனால் வி பக்கத்தில் உட்காராமல் ஃபஸ்ட்டு பெஞ்ச்லேயே உட்காந்துக்கிறாரு. பயங்கரமாக கோவம் வருது. கிளாஸை விட்டு போகலான்னு நினச்சி வெளியே எந்திரிக்கிறாங்க. கரெக்டாக சாய் உள்ளே வராரு. சார் வந்து எல்லாத்துக்கும் இன்ட்ரோ கொடுக்குறாரு. இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. இவரோட நேம் ஜாய். வேறு டிபார்ட்மெண்ட்டில் தான் இருந்தாங்க, என்னன்னு தெரில. எக்ஸ்கியூஸ் கேட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிட்டாங்க. சரி, நீ உள்ளே போப்பான்னு சொல்லி போகிறாங்க. நான் எங்கே உட்காரணும் சார்னு கேட்குறாங்க. நீ பின்னாடி பெஞ்சில் தான் ஒரு பிளேஸ் இருக்கலாம், அங்கே உட்காந்துக்கோ. சாய் பே ஜேகேவோட பிளேஸில் உட்காடுறாங்க. வீக்கு ரொம்ப கோவம் வருது. பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்டுன்னு தானே உட்கார வச்சுக்கிறாங்க. சாய் கிளாஸை கவனிக்காமல் வியவே பார்த்துட்டு இருக்காங்க. வி, உனக்கும் ஜேகேவுக்கும் என்ன தான் ஆச்சு? நேற்று எதுவும் ப்ராப்ளமா என்ன? இன்றைக்கி 2 பேரும் வேறு வேறு பிளேஸில் உட்காந்துருக்கீங்களே, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கிளாஸை கவனி. சார் எல்லாத்துக்கிட்டேயும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஒரு சிலர் மட்டும் ஆன்சர் பண்ணுறாங்க, ஒரு சிலர் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஜேகே எழுந்து எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணுறாங்க. பரவாயில்லப்பா, நீ நல்லா படிப்பு போலையே, நீ வேணால் நம்ம கிளாஸ்க்கு லீடர் ஆகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார், என்னாலலாம் லீடர் ஆக முடியாது. நான் லீடரானேனா என்னால் சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ எனக்கு அது வேணாம். வி பெஞ்சுக்கு முன்னாடி இருக்க ஒருத்தன், இவன் ரொம்ப ஓவராக தான் பண்ணுறான். படித்தா உடனே பெரிய என்ன சார் கேட்கும்போதே அவர் அவாய்ட் பண்ணி பேசுகிறான். அதுக்கு வீக்கு கோவம் வந்து முன்னாடி இருக்கவனை ஒரு அடி வச்சு, நீ உன் வேலையை பாரு, அது அவங்களோட விருப்பம். நெக்ஸ்ட்டு பிரேக் விடுறாங்க. இப்போது வி ஜேகே கிட்டே பேச போகிறாங்க. ஜேகே வி அவாய்ட் பண்ணிவிட்டு வேகமாக வெளியே போகிறாங்க. நீ எதுக்கு ஜேகே? வி பின்னாடியே போய், நீ எதுக்கு ஜேகே என்னை அவாய்ட் பண்ணுற? நான் நேற்று உன்கிட்ட கேட்ட கொஸ்டின் தப்பாக இருக்கலாம், ஆனால் என் மனசில் இருந்ததை நான் தெரியாமல் பேசிட்டேன். ஓ அப்படியா? மனசில் இருக்கிறது தானே வெளியே வரும். சரி, நீங்கள் யாருன்னே தெரியாமல் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. ஹே ஜேகே, நீ ஏன் இப்படி பேசுகிற? நீ என்கிட்ட பழைய மாதிரியே இரு. பழைய மாதிரினா எப்படி? நீங்கள் பயந்துகிட்டே இருப்பீங்க, நான் உங்ககிட்ட பேசணுமா? அதுவும் என்னை பார்த்து பயப்படுறவங்க என்கிட்ட இருக்கவே தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லி வேகமாக மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறாங்க. தென் வி எதுவுமே பேச முடியாமல் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. வி போனதுக்கப்புறம் ஜேகே வியை ஒளிஞ்சு பார்த்துட்ருக்காங்க. நான் ரொம்ப தான் பேசிட்டேனோ? பரவாயில்ல, இப்படியே இருந்துப்போம். சியோங் போய் ஜேகே கிட்டே பேசுகிறாங்க. டே ஜேகே, என்னடா எங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிற? ஆமாம், நான் ஏன் உன்கிட்ட பேசணும்? ஹே, நான் பாட்டுக்கு போனேன், நீ தானே ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து பேசி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். இப்போ என்ன, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு எங்களை அவாய்ட் பண்ணிட்டு போகிற? அது பேசுகிறதோ பேசாதோ அவங்கவுங்க இஷ்டம், நீங்களாம் வந்து கம்பல் பண்ணக்கூடாது. இப்போ நீ என்ன தாண்டா சொல்ல வர? ஒன்றும் இல்லை, என்னை விட்டு நீங்கள் போங்க. அதெல்லாம் உன்னை விட்டு என்னால் போக முடியாது, நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஜேகேவோட ஷோல்டரில் கையை போட்டு, வா நம்ம கேன்டீன் போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேரும் கேன்டீனுக்குள்ளே போகிறாங்க. அப்போது சாயும் வியும் உட்காந்து கேன்டீனில் சாப்பிட்டுட்ருக்காங்க. வீக்கு ஜேகே பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி. பட் நம்மக்கிட்ட வந்து பேச மாட்டானான்னு சேடாக உட்காந்துருக்காங்க. சாய் டக்குன்னு, ஹே ஜேகே சியோங், 2 பேரும் இங்கே வாங்க. பட் ஜேகே நான் வரலன்னு சொல்கிறாங்க. ஹே, ஜேகே வரமாட்டானாண்டா? ரீசன் என்ன? ஏன்னா ஜேகேக்கு வியை பார்த்த பயமாக இருக்கான், அதனால் வரமாட்டானா? ஜேகே சியோங்க பார்த்து முறைச்சிக்கிட்டே, நான் உன்கிட்ட எப்போ சொன்னேன் அவனை பற்றி எனக்கு பயம்னு? அப்புறம் ஏன்டா நீ வரமாட்டேங்கிற? அதெல்லாம் ஒரு சில ரீசன்ஸ்.
எனக்கு தெரியும் அந்த ரீசன். என்ன அதான் நீ உன்னை பார்த்து பயப்படுறியே அதான் ரீசன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா போகலான்னு சொல்லி பேபி பக்கத்துலேயே உட்காடுறாங்க. வீக்கு செம்ம ஹாப்பி, இப்படியே பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது உள்ள. பட் ஜேகே கிட்ட பேசலான்னு போகிறாங்க. ஜேகே இப்படி திரும்பி உட்காந்துக்கிறாங்க. சரி சியோங், நீ என்ன சாப்பிட்ணுமோ சாப்பிட்டுட்டு வா, நம்ம போகலாம். ஏன்டா நீ சாப்பிட்லையா? எனக்கு ஒன்றும் இங்கே இருக்கிறதெல்லாம் தேவையில்ல. சாயும் சியோங்கும் ஜேகேவை சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது இவனுங்களை வச்சுட்டு அப்படின்னு சொல்லி பிளேட்டில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. சாப்பிட்ட உடனே ஜேகேக்கு அப்போ தான் தோணுது, ஐயோ நம்ம வியோட பிளேட்லேருந்து எடுத்துட்டோமோன்னு. டக்குன்னு அந்த இடத்த விட்டு ஷையாகிட்டு போகிறாங்க. வியால் சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜேகே பின்னாடியே போகிறாங்க. இப்போயும் ஜேகே அவாய்ட் பண்ணிட்டு தான் போகிறாரு. இப்படியே ஒரு 6 மந்த்து போகுது. சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகுது. லீவ் விடுறாங்க. மார்னிங் டைம் ஜேகே சியோங்க்கு கால் பண்ணுறாங்க. என்னடா உனக்கு ப்ராப்ளம்? அதான் நமக்கு லீவ் விட்டாங்கல்ல, தூங்க கூட என்னை விட மாட்டியான்னு ஜேகே திட்டுறாங்க. அதான் நமக்கு லீவ் விட்டாங்களேடா, இன்னும் எவ்வளோ நாள்டா படிப்பு தூக்கம் இப்படியே இருப்ப. கொஞ்ச நாளாச்சும் நம்ம வெளியே போயிட்டு நம்ம சம்மர் லீவை என்ஜாய் பண்ணுவோம், வரியா இல்லையான்னு கேட்குறாங்க. என்னது உன் கூடயா? என்னால் வர முடியாது, நான் அதுக்கு வீட்டிலே படுத்து ரெஸ்ட் எடுத்துப்பேன். நான் மட்டும் இல்லைடா, நான் அப்புறம் வேறு யாருன்னு சொல்லி ஜேகே ஆர்வமாக கேட்குறாங்க. இல்லை நானும் சாயும் மட்டும்தான். ஏன் வேறு யாரும் வரலையான்னு ஜேகே கேட்குறாங்க. வேறு யாரும் உனக்கு வரணும்? இந்த வேலையெல்லாம் வி அண்ட் சியோங் சாய் 3 பேரும் ஸ்பீக்கரில் போட்டு ஜேகே என்ன தான் சொல்கிறான்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஜேகே வந்துட்டு இல்லைடா நான் வரல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படியாடா? டக்குன்னு சாய் நடுவில் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இல்லைடா நான் மனசை மாற்றிக்கிட்டேன், நான் வரேன்னு சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. சரிடா நீ வந்தால் அது போதும். ஜேகே ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறம் 3 பேரும் ஹைஃபை பண்ணிக்கிறாங்க. சியோங் வெளியே போனதுக்கப்புறம் சாய் கிட்ட பேசுகிறாங்க. உங்களுக்கு என்னதாண்டா ப்ராப்ளம்? அவனுக்கும் உன்னை பிடிக்குது, உனக்கும் அவனை பிடிச்சிருக்கு. ஆனால் 2 பேரும் ஏன் இப்படி அவாய்ட் பண்ணிக்கிறீங்க? உண்மையை என்கிட்ட சொல்லு. அது ஒன்றும் இல்லைடா, சும்மா ஃபேமிலி ப்ராப்ளம். ஏன் நான் உன் ஃபேமிலி இல்லையா? அது இல்லைடா, அது வேற. சரி விடுடா, நீயா என்னைக்கு சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு. ஆர்மீஸ் இதே மாதிரியே நமக்கும் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு ஃப்ரெண்ட் இல்லைனா ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் கிடச்சா லைஃப் நல்லா இருக்கும்ல, ஆமாவா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா சரிவா, நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் போய் வாங்குவோம். சரி சியோங் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னடா நீ ஜேகேவை வர சொல்லு, அவனுக்கும் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும்ல. சரிடா நான் கால் பண்ணி சொல்கிறேன். சியோங் ஜேகேக்கு கால் பண்ணுறாங்க. என்னடா இப்போ தானடா கால் பண்ண, என்னை நீ தூங்கவே விடக்கூடாதுன்னு ஒரு பிளானில் இருக்கியா? சியோங் டக்குன்னு உளறிடுறாங்க. உன்னை தூங்க விடாமல் பண்ணுறதுக்கு என்ன ஸ்லீப்பிங் பிரின்ஸா இல்லை நீ ஸ்லீப்பிங் பியூட்டியா? நீங்கள் 2 பேர் பண்ணுறதில்ல நான் மாட்டிட்டு முழிக்கிறேன், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? என்னடா சொன்ன ஸ்லீப்பிங் பியூட்டி? என்னடா உளர்ற? ஒன்றும் இல்லைடா, நீ சீக்கிரம் வா, நம்ம ஏதாவது தேவையான திங்ஸ் இருக்குல்ல வாங்க போவோம். ஏகே ஃபோனை கட் பண்ணிவிட்டு என்ன வீன்றான், ஸ்லீப்பிங் பியூட்டின்றான், ஸ்லீப்பிங் பிரின்ஸுன்றான், எனக்கு ஒன்றுமே புரியலையே. தென் சியோங் ஜேகே கூட்டிகிட்டு முன்னாடி ஷாப்பிங் மால்குள்ளே போகிறாங்க. என்னடா மற்றவங்களாம் வரலையா? நீ யாரை கேட்குற ஜேகே? மற்றவங்கன்னா வியவா? இல்லை நான் சாயை கேட்டேன், அவன் வரலையா? இல்லைடா அவனுங்க பின்னாடி வரேன்னு சொன்னானுங்க. சரி நான் உன்னை கூப்பிடலாமேனு அவனுங்களை விட்டுட்டு வந்துட்டேன். சியோங்கும் ஜேகேவும் முன்னாடி போய் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜேகேக்கு ஒரு ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருது. இது ஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்குல்லடா. இல்லைடா நீ ட்ரையல் பண்ணிட்டு வா, உனக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி சியோங் சொல்கிறாங்க. சரிடா நான் போய் ட்ரையல் ரூமில் போய் ட்ரையல் பார்க்குறேன், நீ பார்த்துட்ரு. தென் பின்னாடியே சாய் அண்ட் வி 2 பேரும் வராங்க. வாங்கடா, எவ்வளோ நேரம்டா ஆக்குவீங்க? என்னடா உங்களுக்கு? நீலாம் என்னப்பா நீ காரில் வந்துடுவ, நாங்கள் பைக்கில் தானே வந்தோம், அப்போ வர லேட்டு தானே ஆகும், அதுக்கு தானடா என் கூட உங்களை வர சொன்னேன். அப்படி ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் லேட் ஆகிடுச்சு. சரி ஜேகே எங்கன்னு வி கேட்குறாங்க. ஜேகேவா? அவன் வெளியே எங்கேயோ போயிருக்கான், வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். சரிடா நான் உனக்காக ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன் வி, நீ போய் இதை சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு. ட்ரையல் ரூம் எங்கடா இருக்குது? அதோ அங்கே இருக்க, பக்கத்து ரூமில் ஆள் இருக்காங்க, நீ வேணால் இந்த ரூமுக்கு போன்னு சொல்லி அமுச்சு விடுறாங்க. வி உள்ளே போகிறாரு. ட்ரையல் ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. செம்ம ஷாக்கு, அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. ஜேகே பயத்தில் வி டக்குன்னு உள்ளே பிடிச்சி இழுத்துட்றாங்க. வி அண்ட் ஜேகே ஹக் பண்ணுற போஸில் நின்றுட்டுருக்காங்க. ஜேகே ட்ரெஸ் இல்லாமல் நின்றுட்டுருக்காரு. வி கண்ணை முடிக்கிறாரு. நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, என்ன அவன்தான் ட்ரையல் ரூம்க்கு அனுப்புனான், ஆனால் நீ உள்ளே இருப்பேன்னு எனக்கு தெரியாது.
சரி நான் வெளியே போகிறேன்னு சொல்கிறான். சரி நான் வெளியே போகிறேன் ஜேகே. ஏய் நான் ட்ரெஸ் இல்லாமல் நின்றுட்டுருக்கேன், நீ பாட்டுக்கு உள்ளே வந்துட்டு என்ன இங்கே போகிறேன்ற. வெளியே போகலான்னு பார்க்குறாங்க. திடீர்னு ஒருத்தர் வெளியே இருந்து யார் உள்ளே இருக்கிறது வெளியே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. வியும் ஜேகேவும் மாட்டிக்கிறாங்க உள்ளே 2 பேரும். தென் பக்கத்தில் இருக்க ஒருத்தர் வெளியே வராரு. அந்த ரூம்குள்ளே போயிடுறாங்க. 2 பேரும் ஒருத்தரோட கண்ணை பார்த்துட்ருக்காங்க. ஜேகே டக்குன்னு வி மேலே சாயிறாரு. பக்கத்தில் இருந்த கண்ணாடி உடஞ்சிருது. வி குனியும் போது அதை எடுக்கலான்னு போகும்போது டக்குன்னு ஜேகே வி கிஸ் பண்ணிடுறாங்க. வி ஜேகே பார்த்து நீ என்ன பண்ணுற ஜேகே, நீ என்ன இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணலையா? நான் உன்னை மிஸ் பண்ணேன் தான், ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஓ அப்போ பிடிக்கலையான்னு சொல்லி ஜேகே எந்திரிக்கிறாங்க. இல்லை எனக்கு உன்னை பிடிக்கும்னு சொல்லி வி ஜேகேவோட செஸ்ட்டை டச் பண்ணுறாங்க. 2 பேத்துக்கும் ஹார்ட் பீட் பயங்கரமாக அடிக்குது. தென் ஒருத்தர் கிஸ் பண்ணிக்கிறாங்க. தென் 2 பேருமே மறுபடியும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. வி சும்மா இல்லாமல் மறுபடியும் ஜேகேவை பிடிச்சிட்டு நீ இப்போவாது என்கிட்ட உண்மையை சொல்லு, எதனால் என்ன தான் நடக்குது உன் லைஃப்பில்? நீ மறுபடியும் இப்படி தான் கேட்பேன்னு நினச்சா நான் உன் கூட ஒன்றா இருந்திருக்க மாட்டேன், தயவு செஞ்சு இங்கேருந்து வெளியே போன்னு சொல்லி டோரை ஓப்பன் பண்ணி வெளியே தள்ளி விட்டுறாரு. ஜேகே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேக வேகமாக வெளியே வராரு. ஹே என்னடாச்சு, ஏன் இவ்வளோ வேகமாக வர? ஒன்றும் இல்லைடா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வாங்க, எனக்கு தேவையான திங்ஸ்லாம் நான் வீட்டில் வச்சுருக்கேன், எனக்கு வாங்கணும்னு அவசியம் இல்லை, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி ஜேகே மறுபடியும் கிளம்பி போயிடுறாங்க. என்னாச்சு வி, 2 பேரும் உள்ளே இருந்தீங்க, நான் சமாதானம் ஆயிடுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் மறுபடியும் ஜேகே கோச்சிட்டு போகிறானே. ஓ அப்போ இது உன்னோட வேலை. சாய்ஸையும் அடிக்கிறாரு. 2 பேரும் இங்கே இருங்கடா நான் வந்துடுறேன்னு சொல்லி பைக் எடுத்துகிட்டு வி ஜேகேவை ஃபாலோ பண்ணுறாரு. ஜேகே ரொம்ப ஒரு மாதிரி சேடாக அன்றைக்கி நைட்டு போன அதே வீட்டுக்கு போகிறாரு. ஜேகே வெளியே நின்று ப்ரோ நான் தான் ஜேகே வந்திருக்கேன், நீங்கள் கதவை திறங்க. அந்த பிரதர் வந்து கதவை திறக்கிறாங்க. உள்ளே போயிட்டு ஒரு ரூம்குள்ளே போகிறாரு. அந்த ரூம்குள்ளே போய் அழுறாரு பயங்கரமாக. ஜேகே அழுதுட்டு அங்கே இருக்க ஒரு பையனை ஹக் பண்ணுறாங்க. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லி என்னாச்சு ஜேகே அதுக்கு ஹக் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு அழுதுட்டு போகிற? ஒன்றும் இல்லை ப்ரோ, எனக்கு இவனை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் நான் வந்தேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஜேகே அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இதெல்லாம் வெளியே நின்று ஜேகே வரதையும் போகிறதையும் பார்த்துட்ருக்காங்க. ஜேகே என்ன தான் பண்ணுறான், யார் வீடு இது? என்கிட்ட இது வரைக்கும் ஒரு தடவை கூட சொன்னதே இல்லையே. ஜேகே வெளியே போனதுக்கப்புறம் வி கதவை போய் திறக்கிறாரு. யார் நீங்கள், இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த பிரதர் கேட்குறாங்க. இல்லை நான் ஜேகேவோட ஃப்ரெண்ட். சொல்லுங்கள் என்ன வேணும்? இல்லை ஜேகே இங்கே அடிக்கடி வரானே, என்ன தான் இங்கே இருக்குது? அண்ட் தென் அவன் ஒரு மாதிரியாகவே இருக்கான். அவனோட பழைய ஸ்டோரி எதுவும் உங்களுக்கு தெரியுமா? என்கிட்ட இப்போலாம் சரியாகவே பேச மாட்டேங்கிறான். என்ன தான் நடக்குது, அவன் லைஃப்பில் என்ன தான் நடந்துச்சு, நீங்களாவது சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியும், ஆனால் நான் எப்படி சொல்ல முடியும்? ப்ளீஸ் அவனை நான் எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஏன் ஜேகே நல்லா தானே இருக்கான், அவனுக்கு என்னாச்சு? நீங்கள் ஜேகேவை பார்த்ததுக்கப்புறமும் அவன் நல்லா இருக்கான்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது எனக்கே தெரியும். என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள், அவன் லைஃப்பில் என்ன தான் நடந்துச்சு? ஜேகேக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் சொல்லுங்கள். அந்த பிரதர் கிட்ட ஜேகேவோட முன்னாடி லைஃப்பில் நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 1 இயர் இருக்கும்ப்பா, என்னோட பிரதரும் ஜேகேவும் ஸ்கூலில் செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்த அடுத்த நிமிஷமே 2 பேத்துக்கும் ஒருத்தர் பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஜேகே எங்கள் வீட்டுக்கு வந்தான். யாருன்னு கேட்கும்போது என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவன் தான் சொல்லி இன்ட்ரோ கொடுத்தான். அண்ட் 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக ஜாலியாக அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. எங்கே போனாலும் ஒன்றா வர்றது ஒன்றா போகிறது அந்த மாதிரியே இருந்தாங்க. ஒரு நாள் அவனும் ஜேகேவும் கிளாஸ் போயிட்டுருந்தாங்க. அப்போதைக்கு அந்த இடத்துல ஒரு 5 பசனுங்க இருந்தானுங்க, ரவுடி பசனுங்க மாதிரி. அங்கே போகிற வர எல்லாத்தையும் புள்ளி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பையனுங்க ஜேகேவையும் என்னோட பிரதரையும் டீஸ் பண்ணியிருக்காங்க. அவரை ஸ்டாப் பண்ணி உங்கள் பிரதரோட நேம் ஜேசியாங்கா? ஆமாப்பா, உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஜேசியாங்க்கு என்ன தான் ஆச்சு? இவங்க ஏன் இப்படி இருக்கான் எனக்கு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் நீ கேளு. இவனுங்க ரொம்ப புள்ளி பண்ண ஆரம்பித்தானுங்க. ஜேகேக்கு கோவம் வந்து ஜேசியாங்க காப்பாற்றுறேங்கிற பேரில் அவனுங்களை அடிச்சிட்டான். அதுவும் அவங்களோட லீடர் யாரோ ஜாயாமே, அவனை போட்டு அடித்து அவனுக்கு ஃபேஸில் காயமாயிடுச்சு. அந்த இடத்த விட்டே அந்த கேங் ஓடிடுச்சு ஜேகேவை பார்த்து பயந்து. அதுக்கப்புறம் அந்த சைடே வரதில்லை.
6 மந்த்துக்கு அப்புறம் 2 பேரும் மறுபடியும் ஒன்றா போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போதைக்கு ஜேசியும் கிட்ட நான் கடைக்கு போய் உனக்கு ஒரு இது வாங்கிட்டு வரேன்டா, நீ இங்கேயே நில்லுன்னு சொல்லி ஜேசி அவங்க வெயிட் பண்ண வச்சு ஜேகே போயிருக்கான். அப்போதைக்கு அங்கே 5 பேரும் வந்திருக்காங்க. இவனை ஜேசியும் தனியாக நிற்கிறத பார்த்து, உன்னால தாண்டா என் ஃபேஸ் இப்படி ஆச்சு, நான் என் ஃபேஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கே 6 மாதம் ஆயிடுச்சு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஜேசியங்க போட்டு அந்த இடத்துல அடித்து கத்தியை வச்சு குத்தி கொன்னுட்டானுங்க. அவன் அந்த இடத்துலையே மயங்கிட்டான். ஜேகே அந்த இடத்துல ஓடி வந்து பார்க்கும்போது ஜேசியா அவனுங்கள சும்மா விடாது, ஜேகே என்னை இப்படி பண்ணிட்டானுங்க. ஜேகே மறுபடியும் யாருன்னு சொல்லி கேட்டிருக்கான். அதான் அன்றைக்கி வந்த அந்த 5 பேர் என்னைய இப்படி பண்ணிட்டானுங்க, அதுக்கு அவனுங்க தான் காரணம். எனக்கு பயமாக இருக்குது ஜேகே, நான் இந்த இடத்த விட்டே போகிற மாதிரி இருக்குது, என்னை யாரோ கூப்பிடுற மாதிரியே இருக்குது, எங்கள் அம்மா கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன், என்னை மறந்துடாத ஜேகே, நான் உன் கூட என்றைக்குமே இருப்பேன், நீயும் நானும் கடைசி வரைக்கும் ஒன்றா இதே மாதிரியே ஃப்ரெண்ட்ஸாக இருப்போன்னு சொல்லி அப்படியே அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறான். இதை நேரில் பார்த்த ஜேகே அப்படியே அதிர்ச்சியாகி இன்னமும் அவன் கூட ஜேசி அங்கே இருக்கிறதா நம்பிட்டு இருக்கான். அவனுங்களுக்காக தான் இவன் பழி வாங்க போகிறேன்னு சொல்லி என்கிட்ட வந்து நடந்த எல்லா உண்மையும் சொன்னான். நீ எதுவும் பண்ணாதப்பா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்னோட தம்பியை கொன்னவனுங்களை பழி வாங்கணும்னு சொல்லி நான் தான் அந்த 2 பேரையும் கொன்னேன். இப்போ கூட ரீசெண்டாக செத்து போனேன் அந்த பையனையும் நான் தான் கொன்னேன். நான் கொல்றப்போ அவனை கூப்பிடுவேன். ரீசன் என்னன்னா, நீ தனியாக இல்லை, நானும் உன் கூட தான் இருக்கேன் ஜேகே, பாரு நான் அவனுங்களை கொல்றேன் பாருன்னு சொல்லி அவனை காமிச்சிட்டு தான் நான் அவனுங்களை கொல்லுவேன். அப்போதைக்கு நான் அந்த இடத்த விட்டு போகும்போது ஜேகே திருப்பி வந்து பார்ப்பான் அவனுங்க செத்த இடத்துல உயிரோடு இருக்கானுங்களா இல்லையான்னு. அப்போதைக்கு அந்த கேமராவில் மாட்டிக்கிட்டான். அதுவும் 2 டைம். 3வது டைம் இவன் மாட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வச்சு கொன்னேன். அப்பயும் அவன் வந்தான். ஆனால் அந்த இடத்துல கேமரா எதுவும் இல்லாதனால அவனை ஜேகேயோட ஃபேஸ் தெரியல. ஓ, அதுக்கு காரணம் நீங்கள் தானா? நீங்கள் தான் கொன்னீங்களா? உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஜேகே பாதிக்கப்பட்டிருக்கான் உங்கள் தம்பியால். அவன் என் தம்பியால் பாதிக்கப்பட்டிருக்கானா? இல்லை, இவன் பண்ண வேலையால் தான் என்னோட தம்பி இப்போ இல்லாமலே போயிட்டான். இவன் அடிக்கடி வந்து பார்ப்பானே என் தம்பி இங்கே இருக்கானா இல்லையான்னு, டேப்லெட்ஸ்லாம் வேறு வந்து கொடுப்பான். எனக்கு தெரியும் அப்போவே இவனுக்கு மென்டல் இல்னஸ் இருக்குன்னு. நான் அவங்க அம்மா கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு சொல்ல தோணலையே. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி அவங்க காலரை பிடிச்சி கேட்குறாரு. ஜேகே கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியது தானே, இன்னும் அவன் இல்லை, உயிரோடு இல்லை, இறந்துட்டான்னு சொல்லி. இல்லை, நான் ஒரு டைம் அவன்கிட்ட சொன்னேன், ஆனால் அவன் இல்லைன்னு சொல்லி என்னவே கொல்ல வந்தான். எனக்கு புரிஞ்சிச்சு அப்போ. நான் இவனை இப்படியே விட்டால் இவனே எல்லாத்தையும் கொன்றுவான், ஜெயிலுக்கு போயிடுவான். இவன் சின்ன பையன், வாழ வேண்டிய வயசு, இவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இந்த கொலையை பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் தென் இவன் அடிக்கடி வந்து பார்ப்பான், இவனுக்கு சரியாகின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அடிக்கடி வீட்டுக்குள்ளே வந்து ஜேசி அவங்க கூட விளாட்ற மாதிரி, அவன் கூட இருக்க மாதிரி, ரூமில் 2 பேரும் ஒன்றா பேசி சிரிச்சிட்டு இருக்க மாதிரி பண்ணுவான். நான் இவனை கேட்கலான்னு நினைக்க போகும்போது திடீர்னு என்னை பார்த்து கோவமாகுவான். அடிக்கடி இந்த மாதிரிலாம் பண்ணுவான். அதனால தான் நான் எதுவுமே சொல்லாமல் அவன் வரப்பெல்லாம் வீட்டுக்குள்ளே விடுவேன். நீங்கள் இப்படி பண்ணுறதால அவனோட நிலைமை இன்னும் பாதிக்கப்படும். நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, இவனை பாதுகாக்கிறேங்கிற மாதிரியா? இல்லை, நீங்களே அவனை பாதி கொலை பண்ண பார்க்குறீங்க. தயவு செஞ்சு நீங்கள் போலீஸ்கிட்ட போய் உண்மையை ஒத்துக்கங்க, நீங்கள் தான் அந்த கொலையை பண்ணுறீங்கன்னு. என்னால் முடியாது. என்னோட தம்பியை கொன்ன அந்த 5 பேர்த்தில் 3 பேரை நான் பழி வாங்கிட்டேன். இன்னும் 2 பேர் இருக்காங்க. அப்படியே நான் அந்த 2 பேரை விட்டுட்டாலும் ஜேகே சும்மா விட்டுருவான்னு நீ நினைக்கிறியா? இல்லை, விடமாட்டான். அந்த 2 பேரை பார்க்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் ஜேகே கொன்றுவான். அதை ஜேகே கொல்லும்போது போலீஸ் என்ன நினைப்பாங்க, ஜேகே தான் அந்த எல்லா கொலையும் பண்ணான்னு நினச்சி ஜேகேவை பிடிச்சிருவாங்க. ஸோ அந்த 2 பேரையும் பழி வாங்கினதுக்கப்புறம் தான் நானாக போய் சரண்டராவேன். அது வரைக்கும் நீ தயவு செஞ்சு சொல்லாத, இல்லைனா ஜேகே மாட்டிப்பான். வியால் முடியல, பயங்கரமாக அந்த இடத்துல உட்காந்து கத்துறாரு. என்ன பண்ணுறது, நான் என்ன தான் பண்ணுவேன், இப்படி பாவம் மாட்டிக்கிட்டானே. அதுவும் இல்லாமல் அவனை ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் பேசிட்டேன். அவன் தான் அந்த கொலையை பண்ணான்னு வேற நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். நீ ஏன் இப்படி பண்ணுற? நிறைய மக்கள் இப்படி தான் இருக்கீங்க. ஒருத்தரை பற்றி புரிஞ்சுக்காமலே, அவங்களோட என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்காமலே அவங்கள தப்பாக பேசிடுறீங்க. கடைசியில் அவங்களோட முடிவு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அதை யோசிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன் என்னோட பிரதராக நினச்சி தயவு செஞ்சு நீ ஜேகேவை பார்த்துக்கோ. இனிமேல் இந்த சைடு வரவிடாத. நான் நீ இங்கேருந்து போனதுக்கப்புறம் நான் இந்த இடத்த காலி பண்ணிவிட்டு போயிடுவேன். திருப்பி இங்கே வந்துடாதீங்க. ஜேகேவை இங்கே வர விட்டுறாத. சரி, நான் இனி ஜேகேவை தனியாக விட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் அவனை பார்த்துக்கோ.
ஜேசியாங் இல்லாதப்ப எனக்கு ஜேகே தான் உண்மையான தம்பி மாதிரி தெரிஞ்சான். அவன் என்னோட இன்னொரு தம்பி. அவனை ப்ளீஸ் தனியாக விட்டு இந்த மாதிரி எதுவும் பண்ண வச்சிடாத. நீ கூட இருந்தே பார்த்துக்கோ. உன்னை தான் நான் நம்புகிறேன். நான் இந்த இடத்த விட்டு போகிறேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணாம். நீ ஜேகேவை பார்த்துக்கோ. எனக்கு அந்த ஒரு ஹெல்ப் போதும். சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வராரு. வெளியே வந்துட்டு ஜேகேக்கு கால் பண்ணுறாங்க. ஜேகே கோவத்தில் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. மெசேஜ் பண்ணுறாங்க. ஜேகே, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ தான் எனக்கு செஞ்சு தரணும். இல்லைனா நான் சாப்பிட மாட்டேன்னு அமைச்சிருக்காங்க. ஜேகேக்கு இதை பார்த்துட்டு ஜேசியாங் ஞாபகம் வருது. ஸோ வீக்கு கால் பண்ணுறாங்க. நீ எங்கே இருக்க? நான் வெளியே தான் இருக்கேன். எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி பாரு. ஜேகே ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. வெளியே நின்றுட்டுருக்காங்க. சரி உள்ளே வான்னு சொல்லி ஜேகே கூப்பிடுறாங்க. நீ வந்து கூப்பிட்டா தான் நான் உள்ளே வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன். சரி நீ அங்கேயே நில்லுன்னு சொல்லி ஜேகே வேகமாக ஓடி வந்து ஹக் பண்ணுறாங்க. 2 பேரும் ஸ்மைல் பண்ணிகிட்டே உள்ளே போகலான்னு பார்க்குறாங்க. திடீர்னு ஜேகே வீன்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. 2 பேரும் என்னன்னு திரும்பி பார்க்குறாங்க. ரெண்டு பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஸுமே வெளியே நின்றுட்டுருக்காங்க. எங்களை விட்டுட்டு நீங்கள் மட்டும் சாப்பிட்லான்னு பார்க்குறீங்களா? சரி வாங்கடான்னு சொல்லி ஜேகே எல்லாத்தையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஜேகே வீக்காக ஸ்பெஷலாக ஸ்மைல் பண்ணிகிட்டே அவரோட ஃபுல் ஹாப்பினஸ்ஸையும் வச்சு சமைச்சு கொடுக்குறாங்க. வீக்கு செம்ம ஹாப்பி, பழையபடி எல்லாம் மாறிடுச்சேன்னு. தென் ஜேகே எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுறாரு. நீயும் உட்காந்து சாப்பிட்டு ஜேகே, இவனுங்க வேணால் நமக்கு பரிமாறட்டும்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன அப்போ எங்களுக்கெல்லாம் பசிக்காதா? நார்மலாகவே எங்களுக்கு பசிக்கும். ஜேகே இன்னைக்கு ஹாப்பியோடு சமைச்சிட்ருக்கான். ஸோ எங்களுக்கு இன்னும் பசிக்குது. சரி நானே சர்வ் பண்ணுறேன்னு சொல்லி ஜேகே சர்வ் பண்ணுறாரு. இல்லை நீ உட்காரு, நான் சர்வ் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுறாரு. ஸோ 4 பேருமே ஹாப்பியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. சியோங் ஏஞ்சு, சரி நம்ம 4 பேருமே போகலாமா வேணாமா? எங்கடான்னு சொல்லி சாய் கேட்குறாங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் அந்த விஷயத்த மறந்துட்டிங்களா? நம்ம எல்லாம் சேர்ந்து டூர் போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோமே. ஐயோ ஆமாம், இப்போ தான் எங்களுக்கு ஞாபகமே வருது. தென் 4 பேருமே வீட்டெல்லாம் பூட்டிட்டு காரில் கிளம்பிட்டு இருக்காங்க டூருக்காக. ஜேகே எல்லாத்துக்கிட்டேயும் என்னாலலாம் ட்ரைவ் பண்ண முடியாது, நான் செம்ம டயர்டாக இருக்கேன், உங்களுக்கு சமைச்சு போட்டே. ஒழுங்காக நீங்கள் யாராவது ட்ரைவ் பண்ணுங்கள். சியோங் வந்து நான் ட்ரைவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. சரி ஓகே சாய் நீ முன்னாடி உட்காரு, நானும் ஜேகேவோ பின்னாடி உட்காந்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் உன் கூட தான் உட்காருவேன் ஜேகே ஒரு முறைக்கிறாரு. சாய் திருப்பி போய் உள்ளே உட்காந்துக்கிறாரு சியோங் கூட. தென் இவங்க 2 பேரும் பின்னாடி உட்காந்துட்டு ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. சாய் நடுவில் ஏஞ்சு, சியோங் நீ காரை நிப்பாட்டேன். ஏன்டா நீ சொல்கிறல்ல, நீ நிப்பாட்டேன். சியோங் காரை நிப்பாட்டுறாரு. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டே 2 பேருமே கேட்குறாங்க. சாய் நடுவில் ஏஞ்சு திடீர்னு சியோங் பக்கத்தில் போய் நீ என் கண்ணை போடுறான்னு சொல்லி சியோங்கோட கன்னத்தில் கையை வச்சு சாயோட கண்ணை பார்க்க வைக்கிறாரு. எப்படிடா உங்களுக்கு இந்த ரொமான்ஸ்லாம் வருது? எனக்கு சுத்தமாக வரலையே. இவன் மூஞ்ச பார்த்தா எனக்கு அடிக்கணும்னு தான் தோணுதுன்னு சொல்லிட்டு சாய் திரும்பி உட்காந்துக்கிறாரு. ஆனால் சியோங் பாவம். சாய் சியோங்கை டச் பண்ணவோ சியோங் அப்படியே பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ எனக்கு என்ன தான் ஆச்சு? இவன் ஏன் என்னை வந்து டச் பண்ணான், எங்கள் கண்ணை பார்க்க வச்சான்? சியோங் சாய் அடிக்கிறாரு. ஜேகே சியோங்கை பார்த்து புரிஞ்சுக்கிறாரு, ஸ்மைல் பண்ணுறாரு. தென் சாய் வந்து ஜேகே பார்த்து, நீ எதுக்கு ஜேகே ஸ்மைல் பண்ணுற? ஒன்றும் இல்லைடா, நீ பண்ணிட்ட, பாவம் அவனை பாரேன். டக்குன்னு சியோங்க எந்திரிச்சிடுறாரு. என்னடாச்சு? ஒன்றும் இல்லைடா, எனக்கு டயர்டாக இருக்கு, நீ வந்து வண்டி ஓட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சாய் போய் வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. ஜேகே புரிஞ்சுக்கிறாரு, சிரிக்கிறாங்க. ஜேகே கிட்ட எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. தண்ணி யாராவது எடுத்துகிட்டு வந்தீங்க? கோரஸாக 4 பேருமே இல்லைன்னு கத்துறாங்க. ஐயோ நம்ம போகிறது ஒரு டூரு, தண்ணி கூட இல்லாமல் போயிட்டுருக்கோமே. சரி நான் காரை எங்கேயே நிப்பாட்டிட்டு நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி சாய் இறங்குறாரு. ஜேகே சியோங்கோட காதில் போய், உனக்கு அவனை பிடிச்சிருக்கு தானே? அப்போ போய் உன் லவ் சொல்லு, இப்படியே வேணாம் அப்படின்னு இருக்கியா? இல்லைடா நான் போகிறேன்னு சொல்லிட்டு சியோங் சாய் பின்னாடியே போயிட்டுருக்காரு. தென் ஜேகே உள்ளேருந்து வாட்ரு பாட்டில் எடுத்து வீக்கு கொடுக்குறாரு. ஜேகே என்ன கேட்டப்போ தண்ணி இல்லைன்னா இப்போ எப்படி தண்ணி வந்துச்சு? அதெல்லாம் அப்படி தான். எவ்வளோ நேரம் நான் அவனுங்க மூஞ்சியை பார்த்துட்ருக்கது, எனக்கு கொஞ்சம் ப்ரைவசி வேணாமா? என்ன ப்ரைவசி? அதான் உன் கூட இருக்கணுமேன்னு சொல்லி ஜேகே தள்ளி விட்டு
ஜேகேவியோட கழுத்தில் கையை வைக்கிறாரு. ஏய் ஜேகே, நீ என்ன பண்ணுற? அவனுங்க வந்துடுவானுங்க. அதெல்லாம் வரமாட்டானுங்க. எப்படியும் கொஞ்சம் நேரம் ஆகும். நீ கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லி ஜேகேவியோட தலையை இப்படி தடவி கொடுக்குறாரு. போன பாட்டில் பண்ண மாதிரியே வி மேலே படுத்துட்டு தென் கிஸ் பண்ணுறாரு. ஞாபகம் இருக்கா வி, நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இது என்கிட்ட கேட்ட, திருப்பி நம்ம ஒன்றா வந்து காரில் இதே மாதிரியே இருக்கணும்னு. நீ அதை இன்னும் ஞாபகம் வச்சுருக்கியா ஜேகே? ஆமான்னு சொல்லி வியோட கையை எடுத்துவிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. அதனால பாவம் சாயை பார்த்துட்டு எதுவுமே பேச முடியல. கண்ணை பார்த்தாலே பயமாக இருக்குது. அப்படியே ஸ்டன்னாகி நின்னுறாரு. ஸோ சாய் வாங்கிட்டு வந்துடுறாரு. டேய் எனக்கு தண்ணி குடுறா. நீ ஏன்டா பின்னாடியே வந்த? எனக்கு தாகம் எடுத்துச்சு, அதான் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு அப்படியே தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். சரி நீ குடிச்சிட்டு வா, நான் போய் டோர் ஓப்பன் பண்ணுறேன். திடீர்னு டோர்லாம் லாக் ஆகிருக்கு. என்னாச்சு திடீர்னு? இப்போ தானே நான் போனேன், அதுக்குள்ளே லாக் ஆகிருக்கு. சாய் கார் டோரை நாக் பண்ணுறாரு. சவுண்டு கேட்ட வி, அவனுங்க 2 பேரும் வந்துட்டானுங்க. அவனுங்க வந்துட்டு போகிறானுங்க, நீ வீடு. ஒழுங்காயிரு ஜேகே, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண. 2 பேரும் ஏன்ச்சு ஒன்றுமே ஆகாத மாதிரி உட்காந்துருக்காங்க. என்னாச்சு வி, திடீர்னு கார் லாக் ஆகிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணி விட்டு தானே போனேன். ஜேகே சாய்கிட்ட, அது வேற ஒன்றும் இல்லைடா, நீ ஓப்பன் பண்ணி விட்டு தான் போனேன். ஆனால் உன் கூட வந்துச்சு ஒரு லூஸு, அதுதான் லாக் பண்ணி விட்டு போயிடுச்சு. ஆனால் அது அதுக்கே தெரியாது. அப்படியா, இரு அவனை வச்சுக்கிறேன்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. சாய் திருப்பி சியோங்கோட கண்ணை பார்க்கவும் சியோங்க்கு எதுவுமே பண்ண முடியல. குடிச்சிட்ருக்கு தண்ணி அப்படியே துப்பிடுறாரு. சாய்க்கோ வந்து எதுக்குடா தண்ணியை வேஸ்ட் பண்ணுற, காசு போட்டு தானே வாங்கிட்டு வந்தோன்னு சொல்லி சியோங்க ஒரு அடி வைக்கிறாரு. இவன் ஏன் என்னை அடிக்கிறான்? ஒரு வேளை இவனுக்கு என்னை பிடிச்சிருக்கோ? பிடிக்காம எப்படி டச் பண்ணுவாங்க? ஒரு வேளை பிடிச்சிருக்கும் போல். சரி ஒரு நல்ல ஸ்பாட்டை பார்த்து நம்ம லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு, என்னடா நினச்சிட்ருக்கா? உள்ளே வரியா இல்லை உன்னை இங்கே விட்டுட்டு போயிடுவா? இல்லை நான் வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே உட்காடுறாங்க. தென் 4 பேருமே ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சியோங் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்க சாயவே பார்த்துட்ருக்காங்க. ஜேகேவியை கூப்பிட்டு, அங்கே பாரு அவன் பண்ணுற வேலையை. என்னாச்சு ஜேகே, அவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கு சாயை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதான் அவனவே பார்த்துட்ருக்கான். சரி நீ அவனை விட அவனை பார்க்காதன்னு சொல்லி வி தியேட்டரில் பண்ண மாதிரியே ஜேகேவோட கண்ணத்தை திருப்பி வியவே பார்க்க வைக்கிறாங்க. என்ன நான் பண்ண டெக்னிக் எனக்கே வா வின்னு கேட்குறாங்க. ஆமாம், நீ மற்றவங்கள பார்க்கக்கூடாது, என்னை மட்டும்தான் பார்க்கணுன்னு சொல்லி வியை பார்க்க வைக்கிறாங்க. ஐயோ உங்கள் ரொமான்ஸ் தாங்க முடியலையேப்பா, நான் ட்ரைவ் பண்ணணுமா வேணாமான்னு சாய் கேட்குறாங்க. நீ ஏன்டா எங்களை பார்க்குற, அங்கே பாருன்னு சொல்லி ஜேகே திட்டுறாங்க. ஜேகேவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே ஜேகே ஷோல்டரில் சாஞ்சுக்கிறாங்க. சியோங் இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் பண்ணுவோன்னு சொல்லி சாயோட ஷோல்டரில் சாய வராங்க. சாய் டக்குன்னு சட்டன் பிரேக் போடவும் அப்படியே சியோங் போய் முன்னாடி இருக்க விண்டோவில் இடிச்சுக்கிறாங்க. ஜேகே சியோங் என்னடாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைடா, இவன் தான் என்கிட்ட சொல்லாமல் பிரேக் போட்டான், அதான் நான் இடிச்சுக்கிட்டேன். நாங்களாச்சும் பின்னாடி உட்காந்துருக்கோம், அவன் பண்ணுறது எங்களுக்கு தெரியாது. நீ முன்னாடி தானேடா உட்காந்துருக்க, உனக்கு இது கூடவா தெரியாது? அதுக்கு தான் கண்ணை நேராக வைக்கணுங்கிறது. ஒருத்தர் மேலே வச்சுட்டே இருந்தா அப்புறம் அப்படி தான். சாய்க்கு ஒன்றுமே புரியல இவனுங்க என்ன பேசுகிறானுங்கன்னு. சாய் வீட்டை ஜேகேக்கிட்டேயும், நம்ம ஸ்பாட்டு வரப்போகுதுடா. என்னடா சீக்கிரமே வந்துருச்சு? ஆமாம், நீங்கள் தான் பாதியிலே தூங்கிட்டீங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா வண்டி ஓட்டினேன். ஒருத்தனு கூட என்கிட்ட இருந்து வாங்கி ஓட்டணும்னு தோணலல்ல. சரி கூடடா நான் ஓட்டுறேன்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா வேணாம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, நீங்கள் உங்கள் ரொமான்ஸை கண்டினியூ பண்ணுங்கள், நானே ஓட்டிக்கிறேன். அப்போ ஓகே நீ பண்ணுன்னு சொல்லிவிட்டு ஜேகேவியை நான் அவரை சொல்லிவிட்டு, எதுக்கு எனக்கு சொல்கிற? நான் ஒன்று பண்ண போகிறேன். என்னடா பண்ண போகிறேன்? ஜேகே அப்படியே வி மேலே படுத்துக்கிறாங்க. தென் 4 பேருமே வர வேண்டிய பிளேஸ்க்கு ரீச் ஆகிடுறாங்க. நாங்கள் 4 பேருமே ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருந்தோம். எங்களோட கீயை கொடுங்க, நாங்கள் போய் பார்த்துக்கிறோம். சாரி சார், நீங்கள் ஃபெஸ்டிவல் டைம்னால் 2 ரூம் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, மற்ற ரூம் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் தான் முன்னாடியே புக் பண்ணிட்டோமே, எங்களை மன்னிச்சிடுங்க. ரூம் இருந்தது தான், ஆனால் இந்த ஹோட்டலோட ஓனர் பசங்க இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஸ்டே பண்ணனால 2 ரூமை எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் வேணால் 2 பேராக ஒரு ரூமில் தங்கிக்கோங்க. அதை எப்படி நீங்கள் சொல்லலான்னு சொல்லி சாய் கோவப்படுறாரு. பரவாயில்ல விடுடா, நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். சரி அப்போ ஓகே, நானும் வியும் ரூமில் இருக்கோம், சியோங் நீயும் ஜேகே ஒரு ரூமில் இருங்க. ஜேகே டக்குன்னு கோவப்பட்டு, அதெல்லாம் என்னால் முடியாது, இவங்க கூடலாம் என்னால் இருக்க முடியாது, நான் வேணா தனி ரூமில் இருக்கேன், நீங்கள் 3 பேர் ஒரு ரூமில் இருங்க. சரி வாங்க, ஃபஸ்ட் நம்ம திங்ஸ் எல்லாம் போய் ரூமில் வச்சுட்டு அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம் யார் யார் எந்த ரூமில் ஸ்டே பண்ணணுன்னு.
4 பேரும் பேக் வைக்கிறதுக்காக மேலே போகிறாங்க. திடீர்னு அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து, நீங்கள் வேணால் இந்த மவுண்டனுக்கு மேலே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, அங்கே வேணால் 4 பேர் ஸ்டே பண்ணிக்கோங்க. இது வின்டர் டைம்னால அங்கே ஃபுல் சீனரியும் சூப்பராக இருக்கும். அண்ட் தென் ஃபயர் ஒர்க்ஸ் வைப்பாங்க. அப்போதைக்கு நீங்கள் பார்க்கவும் நல்லாயிருக்கும் ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து. ஸோ நீங்கள் அங்கே தங்கிக்கிறீங்களா? டக்குன்னு எனக்கு ஓகே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஜேகேவும் சொல்லவும் எனக்கு ஓகே, சரி நாங்கள் 4 பேரும் அங்கேயே தங்கிக்கிறோன்னு சொல்கிறாங்க. பட் சாயும் சியோங்க மட்டும் இல்லை வேணாம் எங்களுக்கு இங்கேவே ஓகேன்னு சொல்கிறாங்க. பட் ஜேகே அவங்க 2 பேர்த்தையும் அடித்து ஒத்துக்க வைக்கிறாரு. நாங்கள் அங்கே மேலே ஸ்டே பண்ண ஒத்துக்கிறோம், அங்கே வேறு யாராவது இருப்பாங்களா? இல்லை அங்கே யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் போக போகிறீங்க. ஆனால் அங்கே தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்கும். இந்தாங்க அந்த ஃபார்மர்ஸ்க்கான கீ, நீங்கள் தான் போய் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரி அதுக்கான கீயை கொடுங்கன்னு சொல்லி ஜேகே வாங்கிட்டு முன்னாடி போயிட்டுருக்காரு. மற்ற 3 பேரும் ஜேகேவை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. நாங்கள் காரில் போகணுமா இல்லை மவுண்டனில் இருக்க அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிறதுக்கு வேறு ரூட் எதுவும் இருக்கா? நீங்கள் கொஞ்சம் தூரம் காரில் போக வேண்டியது இருக்கும். அண்ட் தென் நடுவில் ஒரு ஷெட் இருக்கும், அங்கே நீங்கள் காரை நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் நடந்தே போனீங்கன்னா உங்கள் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போய் ரீச் ஆகிடலாம். சரி நாங்கள் போகிறோம், ஆனால் நாங்கள் எப்போ கால் பண்ணாலும் நீங்கள் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா கீழே வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி ஜேகே மிரட்டிட்டு போகிறாரு. 4 பேரும் போயிட்டுருக்காங்க. அப்போ வழியில் ஒரு கடை இருக்குது. பசிக்குதுன்னு சொல்லி 4 பேரும் அங்கே போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு அங்கிள் இருக்காங்க. என்னப்பா 4 பேரும் இந்த டைமில் எங்கே போயிட்டுருக்கீங்க? மேலே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஓ, ரொம்ப நாள் கழித்து இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஆள் வராங்க. அப்போது இது வரைக்கும் இங்கே ஆளுங்க வந்தது இல்லையா? இல்லைப்பா வந்திருக்காங்க, பட் ஃபெஸ்டிவல் டைமில். ஸோ இப்போ தான் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இங்கே நீங்கள் தான் வரீங்க. பட் 4 பேரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. என்னாச்சு அங்கிள், ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு சாய் கேட்குறாரு. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு பொண்ணு அவனோட பாய் ஃப்ரெண்ட் இங்கே வெயிட் பண்ண சொன்னான்னு சொல்லி ஃபெஸ்டிவல் டைமில், அதுவும் நைட் டைமு, அந்த பொண்ணு இந்த மலை உச்சியில் நின்றுட்டு இருந்திருக்கு. போங்க ஓனாயங்களாம் கத்துற சவுண்ட் கேட்குது. அதை கேட்டு சாய் பயந்துட்டு சியோங்க போய் ஹக் பண்ணிக்கிறாரு. சியோங்கா ஹார்ட் பீட்டில் அதிகமாகுது. சாய் நார்மல் ஆகிட்டு, நான் ஒன்றவா ஹக் பண்ணேன் போடான்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு நார்மலாக உட்காந்துக்கிறாரு. தென் அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க அங்கிள். கடைசியாக போகும்போது அந்த பொண்ணு இங்கே தான் வந்து சாப்பிட்டுட்டு போச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கீழே இறங்கி வரவே இல்லை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிறைய மக்கள் வர ஆரம்பித்தாங்க. அப்போது ஒரு நியூஸில் வந்துச்சு, என்னன்னா அந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு. அந்த பையனுக்காக வெயிட் பண்ணி அந்த பொண்ணு இறந்துருச்சு. அன்னையிலேருந்தே எங்களுக்கு நைட்டு 12 மணி ஆனால் டோரை நாக் பண்ணுற சவுண்ட் கேட்கும். அதுவும் என் பாய் ஃப்ரெண்ட் எங்கே அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். அதோட எனக்கு கொஞ்சம் பசிக்குது, சாப்பிட கொடுங்கன்னு கேட்கும். நாங்கள் யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி போய் கதவை திறந்தா வெளியே யாருமே இருக்க மாட்டாங்க. ஏகே கேர்ள் வாய்ஸ் மாதிரி மிமிக்ரி பண்ணி வியோட பின்னாடி இருந்து, எனக்கு பசிக்குது கொஞ்சம் சாப்பிடக்கூடு அப்படின்னு சொல்லி ஜேகே பின்னாடி இருந்து பேசுகிறாரு. விக்கு செம்மையாக பயம் வந்துடுது. ஜேகே எங்கேன்னு தொலை போய் ஜேகே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாரு. அப்புறமேட்டுக்கு ஜேகே வியோட ஃபேஸ் அப்படி மேலே நிறுத்தி, நான் தான், நீ பயப்படாத, ஏன் ஜேகே இப்படி பண்ணான்னு சொல்லி ஜேகே வி அடிக்கிறாரு. உனக்கு பேய்னா பயமா என்ன? எனக்கு பேயெலாம் பயம் இல்லையே. அப்புறம் எதனால் வி இப்படி ஓடி வந்து என்ன ஹக் பண்ண? அதுவும் பாரு உன் ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு. 4 பேரும் வி பண்ணதை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்காங்க. தென் வி கோச்சிக்கிட்டு வெளியே போயிடுறாரு. ஜேகே பின்னாடியே போய், வி இப்போ உனக்கு என்ன தான் ஆச்சு? நீ ஏன் அப்படி என்னை பயமூற்றி விட்டா? இப்போ தான் சொன்னால் எனக்கு பேய்னா பயமே இல்லைன்னு, அப்புறம் எப்படி பயந்த? இருந்தாலும் சரி விடு, நான் இருக்கேன்ல, பேயாவது பிசாசாவது. ஜேகே வியோட கையை பிடிச்சிட்டு, ஹே பேயே, தைரியம் இருந்தா இப்போ வா, வந்து என் பாய் ஃப்ரெண்ட் பக்கத்தில் வந்து நில்லு பார்ப்போம், உன்னை அவ்வளோதான் ஒரே அடி பறந்துடுவ. முடிஞ்சா என் பாய் ஃப்ரெண்ட் பக்கத்தில் வந்து நின்று பாரு பார்ப்போம். நீ ஆல்ரெடி செத்து போயிட்ட, ஆனாலும் நான் உன்னை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்காரு ஒன்றும் இல்லாத பேய. வீக்கு இதை பார்த்து சிரிப்பு வந்து சிரிச்சிட்றாரு. அப்பா ஒரு வழியாக நீ நார்மல் ஆகிட்டியா? சரி நம்ம சாப்பிட்டுட்டோம்ல, உனக்கு ஏதாவது வேணுமா? இல்லை ஜேகே எனக்கு எதுவும் வேணாம். சரி அப்போ நம்ம மேலே கிளம்புவோமா? போகலாமே அப்படின்னு சொல்லி 2 பேரும் கையை கோத்துட்டு உள்ளே போகிறாங்க. நீங்களாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டோம், போகலாமான்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. சாய் இன்னும் பயத்தோடயே இருக்காரு. ஐயையோ நான் போகணுமா, அங்கே வரணுமான்னு கேட்குறாரு. சியோங் வந்து, நீ கவலைப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன். உன்னவே ஒரு ஆள் பார்த்துக்கணும், நீ என்ன பார்த்துக்கிறியா? இப்படிலாம் பேசாத சாய், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உனக்கு கஷ்டமாக இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்போ நீ ஏன் வழியில் வராமல் இரு, அப்படிலாம் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வேணும்னே சியோங் சாயை ஹக் பண்ணுறாரு. கொஞ்சம் தள்ளி போடான்னு சொல்லி தள்ளி
விடுறாங்க. சியோங் போய் அப்படியே பின்னாடி விழ போகிறாரு. அந்த அங்கிள் வந்து சியோங்கும் பிடிக்கிறாரு. 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது சாய் வந்துட்டு, சரி போதும், நீ வரியா இல்லையா சியாங், நாங்கள் போக போகிறோம். ஐயோ தான் இதே வரேன்னு சொல்லிட்டு வேகமாக அவரை தள்ளி விட்டுட்டு வராங்க. 4 பேரும் வெளியே போகும்போது அவரை பார்த்துட்டே போகிறாங்க. சரி நாங்கள் கிளம்புறோம் அங்கிள். சரி நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. நான் சொன்னேன்ல அந்த பேய், அதுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. சாய் பேசி அங்கே பின்னாடி நின்றுட்டேன். ஐயோ இவன் வேற ஏன்டா இப்படி பயமுத்துறான்னு தெரியல. தென் 4 பேருமே மேலே ஏறி போயிட்டுருக்காங்க. அப்போதைக்கு கொஞ்சம் தூரத்துலேயே எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்கிறாரு. வேணா நான் உன்னை தூக்கிட்டு போட்டான்னு ஜேகே கேட்குறாங்க. இல்லை நான் நடந்தே வந்துக்கிறேன். பட் வியால் நடக்கவே முடியல. ஸோ ஜேகே வியை தூக்கிட்டு போகிறாங்க. சியோங் சாய் கிட்ட போய், நான் வேணா அவனை அப்படி தூக்கிட்டாடா. ஹே உன்னவே ஒரு ஆள் தூக்கணும், நீ என்ன தூக்குறியா, ஒழுங்கா வா. சரி ஜேகே, உனக்கு கை வலிக்கும், நீ எவ்வளோ நேரம் இப்படி என்னை தூக்கிட்டு போவேன், என்னை கீழே இறக்கி விடு. பரவாயில்ல, ஒன்றை தானே, நான் எவ்வளோ தூரம் வேணாலும் தூக்கிட்டு போவேன். இல்லை எனக்கு நடந்து வரணும்னு தோணுது, நான் நடந்து வரலாமா. சரின்னு சொல்லி ஜேகே இறக்கி விடுறாங்க. சியோங் ஜேகே கிட்ட போய், நம்ம ரொம்ப தூரமாக இங்கே நடந்துட்டுருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, உனக்கு அப்படி தோணலையா. ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது, நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா என்னன்னு தெரியலையே. எனக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ஒரு வெளிச்சமாக தெரியுது, ஒரு வேளை அதான் அந்த ஃபார்ம் ஹவுஸாக இருக்கும். சரி வாங்க போகலான்னு சொல்லி வேகமாக எல்லாம் ஓடுறாங்க. திடீர்னு மூச்சு வாங்குதுன்னு சொல்லி நிற்கிறாங்க. என்ன பக்கத்தில் பார்த்த மாதிரி இருந்துச்சு, இன்னும் போய்கிட்டே இருக்கு, இன்னும் எவ்வளோ தூரம்தான் இருக்குது. எல்லாருக்கும் ஸ்னோ வரவும் குளிர ஆரம்பிச்சிடுது. சரி வாங்க நம்ம வேகமாக போகணும், அப்போ தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாம் போயிட்டுருக்காங்க. தென் ஒரு வழியாக ரீச் ஆகிடுறாங்க ஃபார்ம் ஹவுஸை. ஒரு வழியாக வந்துட்டோம். சரி யார் போய் ஃபஸ்ட்டு குளிக்க போகிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. யார் ஃபஸ்ட்டு போய் டோரை தொடுறாங்களோ அவங்க தான் குளிக்க போகிறோன்னு சொல்லி வேகமாக எல்லாம் ஓடிடுறாங்க. தான் போய் ஃபஸ்ட்டு தொடுறாரு. சரி நான் ஜேகேக்காக வீட்டுக்கு கொடுக்குறேன், ஏன்டான்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்தேன், ஜேகே தான் இன்னும் ரொம்ப தூரம் தூக்கிட்டு வந்தான். ஸோ ஜேகேவே ஃபஸ்ட்டு போகட்டும். ஸோ ஜேகே குளிக்க போகிறாரு. தென் ஒவ்வொருத்தராக குளித்து முடிச்சுட்டு எல்லாம் வந்து ஒன்றா உட்காடுறாங்க. எல்லாத்துக்கும் மறுபடியும் பசிக்க ஆரம்பிக்குது நடந்து வந்தனால. என்ன இப்போ பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. சரி இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏதாவது இருக்கும்னு நம்ம சமைக்கலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறாங்க. பட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அது லாக் பண்ணி வச்சுருக்காங்க கீயை போட்டு. சரி நம்ம கீழே இருக்க மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கேட்போன்னு சொல்லி ஜேகே மேனேஜருக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் ஜேகே, என்ன கால் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ப்ராப்ளமா. ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு பசிக்குது, இப்போ சாப்பிட்ணும். ஆனால் ஃப்ரிட்ஜ் லாக் ஆகிருக்கு, கீ எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள். கீ தானே ஃப்ரிட்ஜுக்கு மேலேயே இருக்க, நீங்கள் தேடி பாருங்கள். எனக்கு கிடச்சிருச்சு, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணும். என்ன சொல்லுங்கள். நாங்கள் கீழே வரப்போ ஜேகே ஸ்பீக்கரில் போட்டிருக்காரு. நாங்கள் கீழே வரப்போ அங்கே ஒரு ஷெட் இருந்துச்சுல்ல, அப்போ அங்கே ஒரு அங்கிள் சமைச்சு கொடுத்தாரு, அவங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொன்னோன்னு சொல்லிடுங்க. என்ன அங்கிளா, அதுவும் என்ன பிளேஸ்க்கு நீங்கள் போயிருந்தீங்க. நாங்கள் ஷெட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடை பார்த்தோம், அதான் சொல்கிறோம். என்ன அங்கே ஷெட்டு மட்டும்தான் இருக்குது, நீங்கள் வேறு பிளேஸ்க்கு எதுவும் போயிட்டீங்களா என்ன. இல்லை நாங்கள் அங்கே தான் போனோம், ஆனால் ஷெட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு. ஐயோ இந்த மவுண்டனில் ஒரே ஒரு ஷெட்டு மட்டும்தான் இருக்குது, இந்த வீடெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது, கீழே வந்தால் மட்டும்தான் ஹோட்டல். நாங்கள் அங்கே சாப்பிட்டோமே. என்ன சாப்பிட்டீங்களா. ஐயோ நீங்கள் பசியில் எதுவும் வளர்றீங்களா என்ன. அப்படிலாம் இல்லை. சரி உங்ககிட்ட நான் ஒரு கொஷின் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். கேளுங்க. இங்கே ஏதாவது ஒரு பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்டுக்காக இறந்து போனாலா என்ன. ஆமாம், இது எப்படி உங்களுக்கு தெரியும், நியூஸ் எதுவும் பார்த்தீங்களா. இல்லை நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம் 1 இயருக்கு முன்னாடி இங்கே ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா. சரி ஓகேன்னு சொல்லி ஜேகே கட் பண்ணிடுறாரு. தென் ஜேகே திரும்பி 3 பேரையுமே பார்த்துட்ருக்காரு. 4 பேருக்குமே அந்த கோல்டு பிளேஸ்லேயும் பயங்கரமாக வேர்க்குது. என்னாச்சுடா ஜேகே, உனக்கும் கூட வேர்க்குது. இந்த பிளேஸ் கூலாக தானே இருக்கு, நான் இப்போ தானே குளிச்சுட்டு வந்தேன், அதனால் எனக்கு வேர்க்குது, உங்களுக்கெல்லாம் ஏன்டா வேர்க்குது. இல்லை கீழே உண்மையாலுமே அந்த பிளேஸில் அந்த அங்கிள் இல்லையா. ஐயோ இவன் வேறு அந்த அங்கிள் கேட்ச் வேறு பிடிச்சாரே. 4 பேருமே செம்மையாக பயந்துடுறாங்க. சரி இப்போ நம்ம கீழே போகும்போது எப்படிடா போகிறது, நம்ம நைட் டைம் தானேடா மேலே வந்தோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கீழே போகும்போது பகலில் போகிறோம், அப்படி போனால் நமக்கு எந்த பயமும் இருக்காதுல்ல, அப்படி நம்ம கார் எடுத்துகிட்டு கீழே போயிடுவோம். சரி வாடா நான் சமைச்சு தரேன், நம்ம 4 பேர் சாப்பிடுவோம். ஆனால் மற்ற 3 பேருக்குமே இன்னும் பயமாக இருக்குது.
ஜேகே பக்கத்துலேயே எல்லாம் போய் உட்காந்துக்கிறாங்க. ஏன்டா இப்படி வந்து என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க, அப்புறம் எப்படிடா என்னால் சமைக்க முடியும்? இல்லை ஜேகே, நீ சமைப்பியா, நாங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து வைப்போமா, அதுக்கு ஒருத்தர் போதுமே, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இல்லை ஜேகே, பரவாயில்ல, நாங்கள் 3 பேருமே உனக்கு கம்பெனி கொடுக்குறோம். இப்போ நீங்கள் இங்கே போகலன்னா அந்த பேயை விட பயங்கரமாக நான் மாறிடுவேன். எல்லாம் போய் ஒவ்வொரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க. தென் சாப்பிட்லான்னு சொல்லி எல்லாம் சமைச்சதை எடுத்து வச்சிட்ருக்காங்க. அந்த ஸ்மெல் அப்படியே பயங்கரமாக இருக்கவும் டோர் அப்படியே நாக் பண்ணுற மாதிரி இருக்கு. ஹே, நம்ம 4 பேருமே இங்கே இருக்கோமே, எப்படி வெளியே சவுண்ட் கேட்குது? எனக்கு தெரியல, ஒருவேளை அந்த பொண்ணா இருக்குமோ? அப்படிலாம் இருக்காதுடா. திருப்பி படப்படன்னு அந்த கதவை அடிக்குது. யாரோ இருக்காங்க, போய் பாரு ஜேகேன்னு சொல்லி எல்லாம் ஜேகேவை கோத்து விடுறாங்க. என்னாலலாம் முடியாது, அப்புறம் இந்த கதை தீஞ்சு போயிடும், நீங்கள் போய் பார்த்துக்கிறீங்களா? வெளியேந்து ஒரு வாய்ஸ், எனக்கு பசிக்குது அப்படின்னு கேட்குது. வாங்கடா 4 பேருமே போய் பார்ப்போம். அதெல்லாம் எங்களால் முடியாது, நீங்கள் போய் வேணால் பார்த்துக்கோங்கன்னு ஜேகே சொல்கிறாரு. சரி, நம்ம ராக் பேப்பர் சீசர் விளாடுவோம். யார் தோக்குறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு போகணும், அதுக்கப்புறம் யார் யார் தோக்குறாங்களோ அவங்க பின்னாடி வரணும். 4 பேருமே ராக் பேப்பர் சீசர் விளாடுறாங்க. வி தான் தோற்று போயிடுறாரு. ஸோ வி முன்னாடி போகிறாரு, பின்னாடியே சாய், நெக்ஸ்ட்டு சியோங், 4th ஜேகே போகிறாங்க. 4 பேரும் போய் அந்த டோர் பக்கத்தில் நிற்கிறாங்க. மறுபடியும் வேகமாக அந்த டோர் அடிக்குது. வி அப்படியே சுற்றி வந்து ஜேகே பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாரு. நீங்கள் இப்போ போகலன்னா உங்களை அவ்வளோதான் சொல்லி ஜேகே மிரட்டுறாரு. ஸோ வி மெதுவாக போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாரு. தூரத்தில் ஒரு பொண்ணு அப்படியே லாங் ஹேர் அண்ட் கண்ணெல்லாம் வெளியே வந்து அந்த மாதிரி ஒரு உருவத்தோடு நிற்கிது. அதுவும் ஒரு ரெட் கலர் ஃபெஸ்டிவல் ட்ரெஸ் போட்டு நிற்கிது. எல்லாத்துக்கும் செம்ம பயமாக இருக்குது. ஒருத்தர் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. தென் ஜேகே விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. 3 பேருமே ஜேகேவை பார்த்துட்ருக்காங்க. ஏன்டா இப்படி சிரிக்கிற, அந்த பேயை பார்த்து உனக்கு பயமா இல்லையா? என்னை மன்னிச்சிருங்கடா, நீங்கள் இப்படி பயப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த பிளானை போட்டதே நான் தான் வி, உனக்கு தெரியாதுல்ல. நான் சியோங்கிட்ட முன்னாடியே சொல்லி வச்சுருந்தேன். இந்த ஃபார்ம் ஹவுஸ் எங்களோடது தான். அந்த மேனேஜர் அவரும் எங்களோட அம்மாவோட அசிஸ்டண்ட்டு. அவர் மேனேஜர் கூட இல்லை. அங்கே ஒரு அங்கிள் இருந்தாரே, அவர் உண்மையாலுமே என்னோட அங்கிள். உங்களை ப்ராங்க் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். 2 பேத்துக்குமே செம்ம கோவம் வருது, சாய்க்கும் அண்ட் வீக்கும். சாய் போய் பயத்தில் சியோங்க போய் பயங்கரமாக அடிக்கிறாரு. ஏன்டா இப்படி பண்ண, என்னை மன்னிச்சிருவி, நீ தான் அன்றைக்கி சொன்ன எனக்கு பேயெல்லாம் பயம் இல்லைன்னு. ஸோ அதான் நான் இப்படி பண்ணலான்னு நினச்சி பண்ணேன். இப்படி பயப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மறுபடியும் வேணும்னு சிரிச்சிட்ருக்காரு. சரி, நான் கீழே போகிறேன், என்னை வேணுமே தானே பயமுத்துனீங்கன்னு சொல்லி வி அந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாரு. பட் வெளியே அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸு அண்ட் லாங் ஹேர் போட்ட அந்த உருவம் இருக்கவோ வீக்கு பயமாக இருக்கு. நான் இங்கே தூங்கிட்டேன், நான் நாளை காலைல பேய்க்கிறேன்னு சொல்லி வி உள்ளே வந்துடுறாரு. ஜேகே வியை பார்த்து மறுபடியும் சிரிக்கிறாரு. உனக்கு நீ தான் தைரியமானவனாச்சே, போன்னு சொல்கிறாரு. நான் அப்படி உன்கிட்ட சொன்னேனா, நான் இன்றைக்கி தூங்கிட்டேன், நாளைக்கு போய்க்கிறேன், எனக்கு டயர்டாக இருக்குது. ஆனால் உன்னை தூக்கிட்டு வந்தது நான் தானே, எனக்கு தானே டயர்டாக இருக்கணும், நீ எப்படி டயர்டாக இருப்ப? நீ என்ன சொல்ல வர ஜேகே, நான் இங்கேருந்து போகணுமா? அப்படிலாம் இல்லை, நான் உன்னை போகணுன்னு சொல்லலை. நீ போனனால நான் அப்படியே சும்மா உன்னை வம்பளத்தேன். இனிமேல் நீ என்னை வம்பளத்தனா உன்னை அவ்வளோதான் ஜேகேன்னு சொல்லி ஜேகேவை திட்டிகிட்டு இருக்காரு. தென் மற்ற 2 பேரும் எங்களுக்கு தூக்கம் வருதுப்பா, நாங்கள் தூங்க போகிறோன்னு சொல்லி உள்ளே போயிடுறாங்க. ஜேகே அண்ட் வியும் தூங்க போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வி சீக்கிரமாக கிளம்பிட்டாரு. ஹே, எங்கடா கிளம்பிட்டேன்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. நான் தான் நைட்டு சொன்னேனே, காலைல இங்கே இருக்க மாட்டேன், போயிடுவேனே. ஹே, நான் சும்மா தாண்டா ப்ராங்க் பண்ணேன், அதுக்கு ஏன்டா இப்படி கோச்சிக்கிற? நீ சும்மா பண்ணா நான் என்ன, உனக்கு எப்படி தெரியுது என்ன பார்த்தான்னு சொல்லி வி கோச்சிட்ருக்காரு. ஓ, அப்போ நீ போயிடுவியா என்னை விட்டுட்டு அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. இல்லை, நான் சும்மா தான் கிளம்புனேன். சரி, நீங்கள் கிளம்புங்க, நம்ம ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்த்துட்டு வரலாம். அண்ட் அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற ஒரு டெம்பிள் இருக்குல்ல, அங்கேயும் போகலாம். சீக்கிரம் போய் கிளம்புங்க. அவனுங்க 2 பேரும் எந்திரிச்சானுங்களா இல்லையான்னு சொல்லி ஜேகேட்ட வி கேட்குறாரு. அவனுங்க முன்னாடியே கிளம்பி வெளியே உட்காந்துருக்கானுங்க, நீ போய் பாரு, நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். தென் ஜேகே ரெடி ஆகிட்டாரு. 4 பேரும் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகிறாங்க. வி ஜேகேவை நிப்பாட்டி, அந்த மேனேஜர் நம்மக்கிட்ட சொன்னார்ல, இந்த ஹோட்டல்காரங்களோட பசங்க இங்கே ஸ்டே பண்ண போகிறாங்கன்னு, அது யார்? அது வேறு யாரும் இல்லை, நான் அந்த ஹோட்டல்காரங்களோட பையன்தான். நான் தான் இங்கே இருக்க எல்லாத்தையும் இப்படி நடிக்க சொன்னேன். 4 பேரும் அந்த டெம்பிளை தொலைவிட்டுருக்காங்க. அந்த டெம்பிள் காணோம், எங்கே தான் போச்சுன்னு சொல்லி ஒருத்தராக பார்த்துட்ருக்காங்க. அப்போது வி போய் ஜேகேவை அடிக்கிறாரு. எதுக்கு என்ன அடிக்கிற?
நீ என்னை ஏமாத்தினல, அதுக்காக தான் இந்த அடின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜேகேவியோட கையை பிடிச்சி இப்படி இழுக்கும்போது 2 பேரும் ஸ்லிப் ஆகி விழுந்துடுறாங்க. அப்படியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் உருண்டுகிட்டே போய் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிறாங்க. அப்போ வி ஸ்டன் ஆகி நிற்கிறாரு. என்னாச்சு வி, இப்படி பார்த்துட்டு இருக்க? உன்னோட ஆப்போசிட்டில் பாரு என்ன இருக்குன்னு. 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே தான் அந்த டெம்பிள் இருக்குது. ஜாயும் சியங்கும் அப்போ தான் திரும்பி பார்க்குறாங்க. என்ன இங்கேருந்து 2 பேரை காணோம், நம்மளை விட்டுட்டு எங்கேயாவது போயிட்டாங்களா என்ன? நம்மளை வச்சு எதுவும் ப்ராங்க் பண்ணிட போகிறோம். யோங் அப்படிலாம் இல்லை, ப்ராங்க் பண்ணுறதா இருந்தால் ஜேகே என்கிட்ட சொல்லியிருப்பான்ல. வேறு ஏதோ வா நம்ம போய் தேடுவோன்னு சொல்லி 2 பேரும் தேட போகிறாங்க. திடீர்னு கீழே இருந்து டேக்குக் 2 பேரும் கத்துறாங்க. நாங்கள் இங்கே தான் இருக்கோம் சாய் சியோங், நீங்கள் இங்கே பாருங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சியோங், வாய்ஸ் மட்டும் கேட்குது ஆனால் ஆளை காணோம். நாங்கள் கீழே இருக்கோம், இந்த சைடு பாருங்கன்னு கத்துறாங்க. அப்போ தான் 2 பேரும் போய் எட்டி பார்க்குறாங்க. 2 பேரும் கீழே இருக்காங்க. கீழே போய் எங்களை விட்டுட்டு என்னடா பண்ணுறீங்க? ஜேகே சியோங் கிட்ட எங்களுக்கு ஆசை உங்களை விட்டுட்டு தனியாக இருக்கணும்டா, அதான் கீழே வந்திருக்கோம். டேய் நாங்கள் 2 பேரும் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டோம்டா. அப்போதைக்கு ஸ்டன் ஆகி பார்த்தோம், என்னன்னா டெம்பிள் இங்கே இருக்கு, நீங்கள் கீழே இறங்கி அப்படியே வாங்கடா. எப்படி இந்த சைடு வருது? எங்களை மாதிரி அப்படியே உருண்டுகிட்டே வாங்க, சீக்கிரம் வந்துடுவீங்க. என்னடா சொல்கிற? 2 பேரும் கீழே பார்க்குறாங்க. அப்போ அவங்க ஸ்டெப்ஸ் இருக்குது, அந்த ஸ்டெப்ஸ் வழியாக 2 பேரும் இறங்கி கீழே போகிறாங்க. தென் 4 பேருமே டெம்பிள்குள்ளே போகிறாங்க. அப்போது ஜேகே சியோங்க்கு சிக்னல் கொடுத்து என்கிட்ட வர சொல்கிறாரு. என்னடா ரெடி பண்ணிட்டியா? நான் ரெடி பண்ணிட்டேன் ஜேகே, நீ தான் சொல்லணும். சரிடா, அவனை கூட்டிகிட்டு வாங்க அந்த சைடு. ஸோ சியோங் போய் வி அந்த சைடு கூப்பிடுறாரு. சியோங் திடீர்னு வியோட கண்ணை மூடுறாங்க. என்னாச்சு, நீ என்ன பண்ணுற, என்னை விடுன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீ இப்போ ஓப்பன் பண்ணிப்பாரு. ஜேகே அந்த இடத்துல ரிங்கை வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. வி எங்கே போகணுன்னே ரிங்கை வச்சு ஜேகே ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இதை சாய் பார்த்துட்டு வாவ் வேறு லெவலில் இருக்குல்ல ப்ரப்போஸு. ஆமாம், நானும் வேணா உனக்கு அப்படி என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லை, சும்மா அங்கே பாரு நல்லா இருக்குல்ல அவங்க 2 பேர்த்தோட பேரு அப்படின்றாங்க. ஆமாம்மா இவங்க பேரு நல்லா தான் இருக்கும். ஹார்மிஸ் என்ன சொல்கிறீங்க? நம்ம டேக்குக் பேர் நல்லா தானே இருக்கும். ஜேகே ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நீ என் ரிங்கை அக்செப்ட் பண்ணிக்கிறியா மாட்டியா? ஜேகே ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நீ என் லவ்வை அக்செப்ட் பண்ணவே மாட்டியா வி? இப்படியே எவ்வளோ நேரம் நடிக்கிறது? வி ஸ்மைல் பண்ணிட்டே, அப்போ நீ என்னைய கிஸ் பண்ணு, நான் உனையோட ப்ரப்போசலை ஏற்றுக்கிறேன். இவ்வளோ தானே, பண்ணிட்டா போச்சு அப்படின்னு ஜேகே சிரிச்சுக்கிட்டே வியை தூக்கி ஒரு சுற்றிட்டு அப்புறம் இறக்கி தென் கிஸ் பண்ணுறாரு. தென் 4 பேருமே இப்போ தான் டெம்பிள்குள்ளே போகிறாங்க. ஜேகேவியோட கையை பிடிச்சிட்டு, ஒன்று தெரியுமா வி, இந்த டெம்பிளுக்கு நான் சின்ன வயசில் அம்மா அப்பா கூட இருக்கும்போது வந்தது. இப்போ தான் செகண்ட் டைம் வரேன், அதுவும் உன் கூட. வி ஜேகே பார்த்து, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் ஜேகே, இதை மட்டும் என்னால் மறக்க முடியல, அதனால தான் சொல்ல வரேன். என்ன சொல்லு வி? நான் அந்த வீட்டுக்கு போனேன். எந்த வீட்டுக்கு? அதான் உன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். நீ எப்போ அவன் வீட்டுக்கு போன? நீ அன்னைக்கு என் மேலே கோச்சிக்கிட்டு போனேன். நீ எங்கே தான் போகிறேன்னு சொல்லி உன் பின்னாடி வந்தேன். அப்போ நீ அந்த வீட்டுக்குள்ளே போன. நீ வெளியே போனதுக்கப்புறம் நான் திருப்பி அந்த வீட்டுக்குள்ளே போனேன். அப்போ ஒரு அண்ணா இருந்தாங்க, அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க இந்த விஷயத்தெல்லாம். ஒன்று தெரியுமா ஜேகே, உன்னோட ஃப்ரெண்டு இப்போ உயிரோடு இல்லை, அவன் இறந்துட்டான். நீ என்ன சொல்கிற? என் ஃப்ரெண்டு ஒன்று இறக்கல, அவன் உயிரோடு தான் இருக்கான், அதுவும் அந்த வீட்டில் தான் இருக்கான். நீ பார்க்கலையா? நான் வேணா அவனுக்கு கூட்டிகிட்டு போய் இன்டர்வியூ கொடுக்கவா? இல்லை ஜேகே, நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் அந்த அண்ணா கிட்டே பேசினேன். அந்த அண்ணா தான் என்கிட்ட சொன்னாங்க, அவன் இப்போ உயிரோடு இல்லை, அவன் இறந்துட்டான். அந்த 5 பசங்களுமே சேர்ந்து உன் ஃப்ரெண்டை கொன்னுட்டானுங்க. நீ அவனுங்களை பழி வாங்கணும்னு நினச்ச இதுக்காக. ஆனால் நீ அன்றைக்கி அழவே இல்லை. நீ அழுதுருந்தா நீ அந்த விஷயத்துலேருந்து வந்திருப்ப. உனக்கும் இப்போ என்ன தான் நடந்துட்டுருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். நீ இப்படி பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அந்த அண்ணா அந்த மற்ற எல்லாத்தையுமே கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செஞ்சு நீ அழுதுரு ஜேகே. நீ அழாமல் இருக்கனால தான் உனக்கு இப்படி இருக்குது. நீ பேசிகிட்டு இருக்கன்னு நினைக்கிறீல, அவன் உண்மையாலுமே இல்லை. வேணா நீ பாரு, அவனோட ஃபோட்டோ என்கிட்ட தான் இருக்கு. அவன் அப்போவே இறந்துட்டான்னு சொல்லி ஜேகேக்கு அவங்க ஃப்ரெண்டு இறந்த அந்த ஃபியூனரலை காமிக்கிறாங்க. ஜேகே அதை பார்த்துட்டு, இல்லை நீ பொய் சொல்கிற, நான் நம்ப மாட்டேன். நீ பொய் சொல்கிற, நான் இப்போவே இங்கேருந்து போகிறேன். நான் போய் என் ஃப்ரெண்டை பார்க்கணும். அவனுக்கு என்னாச்சுன்னு தெரில, அவனுக்கு பயமாக இருக்குது, அவன் ஞாபகமாகவே இருக்குன்னு சொல்லிட்டு ஜேகே அந்த பிளேஸை விட்டு போகிறாங்க. ஜேகே நீ எங்கே போகிற? எங்களை விட்டுட்டு? நான் போகிறேன், என் ஃப்ரெண்டுக்கிட்டே போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக போய் அங்கே இருக்க ஒரு கட்டை தடிக்கி அப்படியே கீழே விழுறாங்க. விழுப்பும்போது டக்குன்னு
ஜேகேவோட கையை பிடிச்சிடுறாங்க. நீ எதுக்கு என்னை காப்பாத்துற, என்னை விடு, நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டே போகணும். அப்போ என்னெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன மாதிரி தெரியுது, நான் உனக்காக தானே இங்கே வந்தேன், நான் தான் உனக்கு இருக்கல, என்னை விட்டுட்டு நீ எப்படி போகலான்னு நினைக்கிற, ஆனால் என் ஃப்ரெண்டு இப்போ என் கூட இல்லையே, உனக்கு எப்படி இருக்குது, அதே ஃபீல் தான் நீ போனதுக்கப்புறம் எனக்கு இருக்கும், அப்புறம் நானும் இதே மாதிரியே செத்துருவேன், பரவாயில்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீ அப்படி போகக்கூடாது, அப்போ நீ மேலே வா, இல்லை நான் போய் தான் ஆகணும், நீ போனினா அப்புறம் நானும் விழுந்துருவேன், பரவாயில்லையான்னு கேட்குறாங்க. இல்லை நான் வரேன்னு சொல்லி ஜேகே அந்த இடத்துலேருந்து அப்படியே வராங்க. ஸோ ஜேகேவியை ஹக் பண்ணி அப்படி அழுகுறாங்க. ஜேகேவை ஹக் பண்ணி ஆறுதல் சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத ஜேகே, நான் உனக்காக இருக்கேன், எப்பொழுதுமே இருப்பேன். அண்ட் ஃபைனலி ஐ லவ் யூ ஜேகே. ஜேகே நார்மல் ஆயிடுறாங்க. தென் 4 பேருமே ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிறாங்க. சரி நம்ம வெளியே கேம்பிங் போடுவோன்னு சொல்லி 4 பேரும் கேம்பிங் போட்டு வெளியே உட்காந்துருக்காங்க. அப்போது ஸ்னோ கூட இல்லை, வானம்லாம் கிளியராக இருக்குது. வாவ், இன்றைக்கி வானம் இவ்வளோ கிளியராக இருக்குல்ல, அங்கே பாரு ஸ்டார்ஸ் தெரியுதுன்னு சொல்லி ஜேகேவி ஒரு சைடு பார்க்க வைக்கிறாங்க. அப்போது திடீர்னு அந்த இடத்துல ஃபயர் ஒர்க்ஸ் வருது. 4 பேருமே ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. பாய் ஆர்மிஸ் மை சைக்கோ பாய் ஃப்ரெண்ட் சீசன் 2 உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர்.